கர்த்தருடைய இரக்கம், தேவனுடைய கிருபை நம்மை மட்டும் தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது. அதுக்காக நாம் கர்த்தரை துதிக்க கண்ணனாளிகளாக இருக்கிறோம். இந்த நாளிலும் தேவ சித்தம் வழியை உண்டாக்கும் என்ற ஒரு தலைப்பிலே சில விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். நான் ஊழியத்துக்கு வந்தது தேவ சித்தமா? இப்பொழுது நான் ஊழியம் செய்வது தேவ சித்தமா? அல்லது நான் தேவ சித்தத்தின்படி தான் இன்றைக்கு உள்ள காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்றெல்லாம் ஒரு கேள்வி அவ்வப்போது நமக்கு எழும்புகிறதை நாம் அறிவோம். இந்த கேள்விகளுக்கு எல்லாருக்கும் சரியான விதங்களிலே பதில் கிடைத்திருக்கிறதா, அல்லது இன்னும் அதில் ஒரு தடுமாற்றத்தோடு தான் இருக்கிறோமா என்றெல்லாம் பல விதங்களிலே நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொண்டு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தேவ சித்தம் என்கிற ஒன்றை சரியான விதத்திலே அறிந்து கொள்ளாமலும் அதை செய்வதற்கு முற்படாமலும் போனதினால தான் ஊழியத்திலே தடுமாற்றங்களும் முன்னேற்றமில்லாத ஒரு சூழ்நிலைமையும் நமக்கு காணப்படுகிறது. ஆனால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு தேவ சித்தத்தின்படி தான் என்று நாம் அறிந்திருக்கும் போது அல்லது உணரும் பொழுது, அல்லது தேவ சித்தத்தின்படி தான் நான் இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது, நாம் எந்த விதமான போராட்டங்களானாலும் கஷ்டங்களானாலும் அதை எளிதாக தாண்டி செல்வதற்குரிய துணிச்சலும் தைரியமும் நமக்கு கிடைக்கும். அப்படி தான் தேவ சித்தத்தில் நிற்கிறவர்கள் துணிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதிலே தடுமாற்றம் உள்ளவர்கள் அந்த தேவ சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினாலே அல்லது அறிய முற்படாததினாலே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் ஒரு தடுமாற்றத்தோடு தான் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே இந்த தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்கிறது, இந்த தேவ சித்தத்தை நாம் எப்படி கண்டுகொள்வது, அல்லது தேவ சித்தத்தின்படி காரியங்களை நாம் எப்படி செய்வது என்பதை குறித்ததான சில காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். அதான் இந்த பிரசங்கத்துக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு பெயர், தேவ சித்தம் வழியை உண்டாக்கும். நாமே நமக்கு வழிகளை உண்டாக்கி கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தம் நமக்கு வழியை உண்டு பண்ணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வழிகளை உண்டாக்காவிட்டால் தேவ சித்தத்தை நாம் கண்டுகொள்ளவும் முடியாது, செய்யவும் முடியாது. அப்போ தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இதுதான் தேவ சித்தம் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும். இப்போ நான் இந்த ஊழியர்கள் கூடுகையை 13 வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். வருகிற மார்ச் வந்தால் 14வது வருஷத்துக்குள்ளே போயிடும். நான் 10 வருஷம் இந்த கூட்டம் நடத்தின பிறகு ஆண்டவரிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை எனக்கு 2012 செய்ய அனுமதித்தீர். 92 தரிசனம் கொடுத்தீர். 2012 போ என்று சொன்னீர். 2012 மார்ச்சிலிருந்து இதுவரைக்கும் நான் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டே வருகிறேன். இப்போ 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 10 வருடத்துக்கு பிறகு இப்போ எனக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும். எல்லாருமே கொஞ்சம் செல்லை சைலண்டில் போடுங்க. எப்போவுமே சர்ச்சுக்கு உள்ளே போகும்போது, ஒரு மீட்டிங் போகும்போது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் செல்லை எடுத்து சைலண்டில் போட்டுட்டு நான் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னால் நான் செய்த காரியம் என் செல்லை எடுத்து சைலண்டில் போட்டால் தான். ஏன் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு
இடையூறு செய்கிறது மட்டுமல்ல, தேவனுக்குரிய ஒரு பயத்தை குறைக்கிறதாகவும் அது காணப்படும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், இந்த கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறணும். இதுவரைக்கும் நாம் சில காரியங்களை தடுமாறி கொண்டிருந்தால் அந்த தடுமாற்றத்திலிருந்து இன்றைக்கி நமக்கு ஒரு தெளிவான ஒரு விடுதலை வேண்டும், அது ஒரு வழி பிறக்கணும். இதெல்லாம் இதில் நாம் கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் உன்னிப்பாக கவனித்தால்தான் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும், இல்லாவிட்டால் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே 10 வருடம் அந்த ஊழியம் முடிந்து விட்டது, இப்போ திருப்பி நான் இதை 11வது வருடமாக தொடரணுமா, அல்லது இதை நிறுத்தணுமா, அல்லது வேறு விதமாக இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமா, எனக்கு நீர் ஒரு உறுதிப்பாடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் எனக்கு சத்தியத்தின் மூலமாக பதில் கொடுக்கல. நான் அப்படி செபித்த பின்பு எங்கள் சர்ச்சில் ஒரு நாள் பைபிள் ஸ்டடி, அந்த பைபிள் ஸ்டடியில் எடுத்து முடித்த உடனே புல்பீட்டில் நின்று கொண்டிருக்கும் போதே ஒரு சகோதரர், எங்கள் விசுவாசி ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கவரில், வழக்கமாக காணிக்கை கொடுக்கறதுக்கும் தசமாகம் கொடுக்கறதுக்கும் தனி கவர் இருக்குது, இவர் வேறு ஒரு கவரில் ஒரு 5000 ரூபாயை வைத்து, இதை இந்த ஊழியர்களை உருவாக்குற ஊழியத்துக்காக இதை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து 5000 ரூபா கொடுத்தார். இந்த கவரை கொடுத்த உடனே நான் அதை வாங்கி வச்சுட்டு, அது சொல்லியே தான் கொடுத்தாரு. உள்ளே போய் பார்த்தா அதில் 5000 இருந்துச்சு. சரி, அப்போ எனக்கு ஒரு சின்ன பதில் கிடைத்தது, இதை தொடர்ந்து என்ன செய்யணும். அதற்கடுத்து ஒரு 2 நாள் கழித்து கள்ளக்குறிச்சியிலே நான் போய் தங்கியிருக்கிறேன். அடுத்த நாள் எனக்கு கூட்டம். அப்பொழுது டெல்லியிலேருந்து என்னுடைய சகோதரியின் மகள் கூப்பிட்டு, மாமா உங்களுக்கு நான் இந்த ஊழியத்துக்கு 5000 ருபீஸ் நான் உங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பியிருக்கேன், கிரெடிட் ஆகிட்டான்னு பாருங்கள். உடனே பார்த்துட்டு, ஆமாம் கிரெடிட் ஆகிட்டு, காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து ஒரு 2 வாரம் கழித்து ஆழ்வான் துலுக்கப்பட்டியில் ஒரு மீட்டிங், இதே போதகர்கள் மீட்டிங். அது இந்த கூட்டத்தில் 2வது துவக்கப்பட்ட இல்லை 3வது துவக்கப்பட்ட இடம். முதல்ல ராஜபாளையம், 2வது சிவகங்கை, 3வது ஆழ்வான் துலுக்கப்பட்டி. அங்கே அந்த கூட்டம் அன்றைக்கு ரொம்ப ஆவியின் நிறைவும் அபிஷேகமும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கூட்டம் முடிந்த உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட அதுக்காக 2 பேர் வந்திருந்தாங்க. அதை அனௌன்ஸ் பண்ண சொல்லிவிட்டு நான் உட்காந்துருந்தேன். அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கும்போது ஒரு 5000 ருபீஸ் எடுத்து, அது எனக்கு ஸ்டூடெண்ட்டு தான் அந்த பாஸ்டர், ஐயா இந்த ஊழியத்தை காலத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க, இது ரொம்ப ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனமானது அப்படின்னு சொல்லி ஒரு 5000 ருபீஸ் எடுத்து எனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். எனக்கு இந்த 3 சாட்சிகளினாலே, வேதம் சொல்லுது 2-3 சாட்சிகளினாலே ஒரு காரியம் நிலை வரப்படும். அப்போது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு சித்தத்தை வெளிப்படுத்தணும். அவர் சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய அதாவது மெத்தடாலஜி அல்லது வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் ஏதாவது ஒன்றின் மூலமாக கர்த்தர் நமக்கு இது தேவ சித்தம் என்று என்ன செய்ய வேண்டும், நமக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ தைரியமாக நாம் ஊழியம் செய்யலாம். கஷ்டங்கள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எதிர்கொள்ளலாம். அந்த ஊழியத்தில் நமக்கு எந்த விதமான தடுமாற்றமும் வராது, தடுமாற்றம் இருக்காது. ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியும் இது என்னது தேவ சித்தம். நான் கேட்டது இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யலாமா, 10 வருஷம் முடிஞ்சிட்டு 11வது வருஷம் இதை செய்யலாமா, இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமா, அல்லது இதை நிறுத்தணுமா அப்படின்லாம் சில கேள்விகளை வைத்தேன். அந்த கேள்விகளுக்கு ஊழியக்காரங்கிட்டிருந்தே பதில் வந்துருச்சுது. இந்த ஊழியத்தை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. இப்போ நான் இந்த கண் ஆப்ரேஷனால் போன மாதம் சிவகங்கைக்கு போகலை, ராமநாடு சிவகங்கை
ராஜபாளையம், அந்த ஆழ்வான் துலுக்கப்பட்டி, திருமங்கலம் 5 இடத்துக்கு போகலை. அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்கும் வரல. மொத்தம் 10 மீட்டிங் கேன்சல். அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு போதகர் வந்திருந்ததுனால அவரை புனர்வூரில் போய் அழைத்து கொண்டு வர வேண்டியது இருந்ததுனால ஒரு 5 மீட்டிங்கை நான் 2 மீட்டிங் போகலை, மீதி மீட்டிங்கை அவரையே கூட்டிகிட்டு போனேன். இப்போ நாங்கள் வரும்போது அந்த சிவகங்கையிலேருந்து ஃபோன் பண்ணி 2 மாதமாக நீங்கள் வராதது எங்களுக்கு ஒரு வெறுமையாக தெரிகிறது, அதனால் இந்த மாதம் வந்து விடுவீர்களா? அந்த மாதம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம செய்கிற ஊழியம், நம்முடைய வாழ்க்கை எதற்குள் இருக்க வேண்டும்? தேவ சித்தத்திற்குள் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை மையமாக வைத்து நீங்கள் தேவ சித்தத்துக்குள்ளே செய்தீங்கன்னா சாத்தான் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. சாத்தான் என்ன எதிர்ப்புகள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து அதை உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது கர்த்தர் தான். அவர் தான் போக சொன்னார், அவர் தான் அவங்களுக்கு முன்னால் போனார். ஆனால் பின்னால் யார் வந்தா? பார்வோன் வந்தான். இப்போ பார்வோன் வராமலே ஆக்கியிருக்கலாம்ல. இப்போ நம்ம அடிக்கடி நம்ம கேட்குற கேள்வி, எனக்கு இந்த சோதனை வராமலே ஆக்கியிருக்கலாம், இந்த பிரச்சனை எனக்கு இல்லாமலே ஆக்கியிருக்கலாம், எதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதித்தார்? எனக்கு ஏன் இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஏன் எனக்கு ஒரு பண நெருக்கடி, ஒரு பொருளாதார நெருக்கடி, இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருடைய உள்ளத்தில் இருக்குது. கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். யார் கேட்க மாட்டா தெரியுமா? தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க தெளிந்த ஞானம் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலைமையிலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் ரோமர் 8:28 படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அறிந்திருக்கிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ என்ன நடந்தாலும் அது எதுக்கு தான்? நன்மைக்கு. அப்போ தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறவங்களால மட்டும்தான் இது நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு தீமை வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, இதெல்லாம் வந்தாலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும்? என்ன நம்முடைய மனப்பாங்கு அல்லது மனப்போக்கு அல்லது நம்முடைய கண்ணோட்டம், த பெர்ஸ்பெக்டிவ், நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் நன்மைக்கே என்று தீமைக்கு அதை அனுமதிக்க மாட்டார். ஸோ இது எனக்கு நன்மைக்காகத்தான் இதை அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிற திட்டவட்டமான ஒரு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒரு திட்டவட்டமான ஆழமான நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமானால் ஒரு காலத்தில் நாம் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலைமையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது? தடுமாற மாட்டோம். அதாவது இன்னும் ஒரு டாபிக் இருக்குது, ரெசிலியன்ஸ்னால் வளைந்து கொடுக்கும் தன்மை. ரெசிலியன்ட் அப்படின்னா வளைந்து கொடுத்து நேர திரும்ப வந்துடுவாங்க. எந்த பக்கம் வளைச்சாலும் தேவனுக்கு நாம் வளைந்து கொடுப்பது. ரெண்டாவது, பிரச்சனைகள் வரும்போது வளைந்து கொடுத்து நம்ம திரும்பவும் நேரம் நிமிர்ந்து விடுவது. நமக்கு போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். இதெல்லாம் இல்லாமல் எந்த பெரிய பரிசுத்தவனுடைய வாழ்க்கை இருக்க முடியாது. இவைகளெல்லாம் இருக்கும்போது நம்ம அதிலேயே போராடி மடங்கடிக்கப்பட்ட நிலையிலேயே விழுந்து விடக்கூடாது. அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது மடங்கடிக்கிறது போல் நம்மளை மடங்கடித்தாலும் திரும்ப என்ன செய்வோம்? திரும்ப நிமிர்ந்துருவோம். அப்போ எதுவுமே நம்மை என்ன செய்ய முடியாது? கீழே சாய்த்து போட முடியாது. கீழே நம்ம சாய்த்து போட்டாலும் திரும்ப என்ன செஞ்சிருவோம்? நிமிர்ந்து விடுவோம். அதான் நம் வளைந்து கொடுக்கும் தன்மை உள்ளது. இல்லைன்னா முறிஞ்சு போயிடும். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் ஊழியங்கள் எல்லாம் முறிந்து போனதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தன்மை கிடையாது?
வளைந்து கொடுக்குற தன்மை இருக்காது. வளைஞ்சால் அதை வளைஞ்ச மாதிரி கிடப்பாங்க, இல்லைன்னா முறிஞ்சு போகும். ஆனால் அவங்க என்ன செய்ய முடியாது? நிமிர முடியாது. அப்போ ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வளைந்து கொடுக்கும் தன்மை. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை வளைத்தாலும், இப்போ யோசேப்பை கர்த்தர் வளைத்தார். அப்படி வளைக்கும்போது யோசேப்பு வளைக்கப்பட்டு திரும்பி என்ன செஞ்சால் அதே நிலைக்கு வந்துட்டான். தாவீதை கர்த்தர் வளைத்தார். அந்த தாவீதும் என்ன செய்தான்? திரும்ப அதே நிலைக்கு வந்துட்டான். அதே மாதிரி பவுல், அப்போஸ்தலர்கள், அநேக பரிசுத்தவான்கள் எல்லாருமே அவர்கள் வளைந்து கொடுத்து அந்த சூழ்நிலைமைக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து, அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எல்லாரும் என்ன செய்தாங்க? மடங்கி கீழே விழுந்துட்டாங்க, ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் எழுந்து நிற்பதற்குரிய பலனை கொடுக்கிறவர் யாரு? அதான் கர்த்தர். ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் பாதைகளை செபைப்படுத்துவார். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கு அந்த வசனத்தில்? முதல்ல என்ன செய்யக்கூடாது? உன் சுய புத்தியின் மேல் சாராதே. சுய புத்தியில் எப்போ சார்வோம் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் சுய புத்தியில் எப்போ சார்வோம்? எப்போ நமக்கு ஒரு அசட்டு தைரியமும் அசட்டு துணிச்சலும் நமக்கு இருக்குதோ, அல்லது நினச்ச காரியத்தை செய்வதற்கு பணம் இருக்கும்போது, எதை சார்ந்துருவோம்? முழுக்க முழுக்க சுயத்தை சார்ந்துருவோம், சுய புத்தியை சார்ந்துருவோம். நமக்கு தேவை சந்திக்கப்படலை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடப்போம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இப்போ யாரையும் கேட்க வேண்டாம், நம்ம நினச்சதை நம்ம செய்யலாம். அந்த இடத்துல தான் தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரும். பிரச்சனை வருவதெல்லாம் தெய்வ சித்தத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் என்று சொல்லக்கூடாது. பிரச்சனை நம்முடைய தவறுகளினால் வரலாம், நம்ம சேட்டையினால் வரலாம், நம்ம கொழுப்புனால் வரலாம், நம்முடைய அகத்தினால் வரலாம், பெருமையினால் வரலாம், கீழ்ப்படியாமையினால் வரலாம். பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது உடலில் பிரச்சனை வருதுன்னா, உடலை நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன வரும்? பிரச்சனை வரும். ஊழியக்காரங்களுக்கு உடல் அறிவு இல்லை. அந்த உடல் அறிவு இல்லாததுனால இந்த உடல், இந்த பாடி, இந்த உடல் என்னது அப்படின்னு தெரியாது. இந்த உடலை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் தெரியாது. இந்த உடலில் என்னென்ன உறுப்பு இருக்குது தெரியாது. இந்த உறுப்புகள் எப்படி செயல்படுது நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியணும். நமக்கு இதை தெரிஞ்சால், அதாவது உடல் அறிவு, உணவறிவு, நோய் அறிவு, மருந்தறிவு, ஒன்றா எழுதிக்கிடுங்க. உடல் அறிவு, ராபர்ட், அந்த பாஸ் ராஜனுக்கு இது பேப்பர் கொடு. உடல் அறிவு, உடல் அறிவு, நோய் அறிவு, மருந்தறிவு, உணவறிவு, இந்த 4 அறிவு நமக்கு இருக்கணும். Every man, especially a pastor, should have the 4 kinds of knowledge. இந்த 4 விதமான நாலேஜும் அறிவும் நமக்கு இருக்கணும். அப்போ இந்த 4 அறிவு எதுக்காக அப்படின்னா, ஒன்று, நம்முடைய உடல் அறிவு என்பது, இந்த உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் இருக்குது, எலும்பு மண்டலம் இருக்குது,
சதை மண்டலம் இருக்குது, நரம்பு மண்டலம் இருக்குது. இந்த மண்டலங்கள் சார்ந்தது தான் என்னது? ஒரு சரீரம். அனாட்டமி அப்படின்னா உடற்கூறு. இந்த சரீரத்தில் இருக்கிறது என்னது? எலும்பு மண்டலம் இருக்குது, தசை மண்டலம் இருக்குது, நரம்பு மண்டலம் இருக்குது, இரத்த ஓட்ட மண்டலம் இருக்குது, சுவாச மண்டலம் இருக்குது. அது அப்படி நிறைய போகும். மேஜராக நான் சொல்கிறேன். செரிமான மண்டலம்ங்கிறது வயிறு, சுவாச மண்டலங்கிறது இந்த பகுதி, அப்பிறகு இரத்த ஓட்ட மண்டலங்கிறது உடம்பு முழுவதுமாக ஓடுகிற ரத்தம். எலும்பு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தசை இல்லை அப்படின்னா எலும்பாக இருக்கும். ஆனால் தசையெல்லாம், இந்த எலும்புகளை எல்லாத்தையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வைக்கிறது எது? தசை. அப்போ இந்த உடலுக்கு இவ்வளவு இத்தனை காரியங்கள் இருக்கிறது. இதை எல்லாத்தையுமே பராமரிக்கணும். எத்தனை பேர் உடலை நீங்கள் பராமரிக்கிறீங்க? அந்த பராமரிப்பதற்குரிய அறிவு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்குது? காமனாக எடுத்துக்கிட்டால் ஊழியக்காரங்களுக்கு உடல் அறிவு பைபிளில் இருக்குது. பைபிளில் இல்லாத ஒன்று சயின்ஸ்லேயும் கிடையாது, சரித்திரத்துலேயும் கிடையாது, பூகோளத்துலேயும் கிடையாது, விஞ்ஞானத்துலேயும் கிடையாது, அரசியல்லையும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. எல்லாமே எதில் இருக்குது? ஆமாம், பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, உன்னுடைய உடல் நல குறைவு நிமித்தம் இனிமேல் நீ வெறும் தண்ணீரை மாத்திரம் குடிக்காமல் அதோடு என்ன செய்? கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கொள். ஏன்? பவுலுக்கு அந்த உடல் அறிவு இருந்தது, நோய் அறிவு இருந்தது, மருந்தறிவு இருந்தது. அப்போ இந்த தீமோத்தேயுக்கு ஏற்படுகிற பலவீனம் என்னன்னு யாரால் அசஸ் பண்ண முடிஞ்சது? பவுலால். அப்போ அதுக்கு ஒரு போதகர் என்ன கொடுக்குறாரு? இன்னொரு போதகருக்கு ஆலோசனை கொடுக்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? உன் வயிற்று பிரச்சனை, அது உன்னை பலவீனப்படுத்துகிறது. நீ ஊழியத்தில் கஷ்டப்படுற. அப்போ உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் அதுக்குரிய மருந்து வேணும். அது நீ கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் என்ன செய்? சரி, நீங்கள் நீதிமொழிகளில் நிறைய வசனங்களில் ஔஷதம், அது என்ன சொல்லியிருக்கு? மருந்து, ஆரோக்கியம், எத்தனையோ விஷயங்கள் நீதிமொழிகளில் இருக்குது. எல்லாத்துலேயுமே இப்போ எசேக்கியா அரிப்பிளவை வந்துச்சு. ஏசையா என்ன சொன்னான்? அத்திப்பழ அடையை அதை கொண்டு அதில் போடுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொல்கிறேன், இந்த மருந்தெல்லாம் வேதத்தில் இருக்கா? வேதத்தை படித்தவன் கேள்வி கேட்க மாட்டான். ஆயிற்றில் ஆகுமானலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அத்திப்பழ அடையை கொண்டு போடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் அத்திப்பழ அடையை கொண்டு போட்டார்கள். ஒரு மருத்துவர் அத்திப்பழ அடையை கொண்டு போடுறாருன்னா வெறும் அத்திப்பழத்தை போட்டாரா அல்லது இன்னும் அதில் ஒரு சில இதை சேர்த்தாராங்கிறது அது அவங்களுக்குன்னு இல்லை, அது ஏதாவது ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஆமாம், அது கண்டிப்பாக சேர்த்துருக்கணும். இல்லை அத்திப்பழம் மருத்துவ குணம் உடையது, ஏழைகளின் உணவு. ஆகவே அந்த அத்திப்பழத்தை இன்றைக்கி நம்ம அத்திப்பழம் நம்ம சாப்பிட்றோம், அது நம்முடைய பிளட் ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டு, நல்ல செரிமானமாகும், மோஷன் போகும் அத்திப்பழம். அப்போ அந்த அத்திப்பழ அடையை கொண்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அத்திப்பழ அடையை போட்டோன்னா அவனுக்கு குணமாயிற்று. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கையை வைத்த உடனே குணமாக்கினார். ஆனால் 2 கூறு கட்டவங்க கேள்வி கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணார்? குருடனை பார்த்து அவனுக்கு சேர் உண்டாக்கி எச்ச துப்பி. ஏன் எச்ச துப்பினார்? இருக்கிறதுல பெஸ்ட்டு மருந்து எது? நம்முடைய எச்சல், அந்த சலைவா அப்படின்னு சொல்கிறது. இந்த சலைவா சுரக்கலை அப்படின்னா நமக்கு ஜீரணமே ஆகாது. வாயிலையே நம்ம நல்லா மென்று கூழாக்கும் போதே இந்த வாயில் இருந்தே அப்சார்பர்ஸ் என்ன செய்யும்? எல்லா சத்துக்களையும் அது உறிந்து கொள்ளும். உடம்புக்கு எங்கெங்கே என்னென்ன சத்து வேணுமோ அது எல்லாத்தையுமே நாக்கை விட்டு கீழே போகிறதுக்குள்ளே அதை உறிஞ்சிரும். அதில் மீதி இருக்கிறது தான் சிறுகுடலில் போய் என்ன செய்யும்? அதில் நிறைய அப்சர்பர்ஸ் இருக்குது, உறிஞ்சிகள். இது எல்லாமே சத்துக்களை உறிஞ்சி கண்ணுக்கு, மூக்குக்கு, எல்லாம் செல்களால் ஆனது. முடிக்கு,
எல்லாத்துக்கும் வேண்டிய அந்த சத்துக்களை முழுதும் உறிஞ்சி அதை கொடுத்து கடைசியை சக்கையாக வந்த பிறகு தான் அந்த சக்கை ஒன்றுக்கு உதவாத சக்கையை எங்கே கொண்டு சேர்க்கும்? பெருங்குடல் அல்லது மலக்குடலில் வரும். அந்த மலக்குடலில் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த உடனே அந்த மலக்குடலுக்கு ஒரு தன்மை உண்டு, விரிந்தும் சுருங்கும், அது மூமெண்ட் இருக்கும். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இன்றைக்கி சாப்பிட்டது சாயங்காலம் வரைக்கும் உள்ளதெல்லாம் ஜீரணமாகி சக்கைகள் முழுவதும் மாலையில் எங்கே வந்து சேர்ந்துடும்? மலக்குடலில் வந்துடும். ஈவினிங் ஒரு தடவை நமக்கு மோஷன் போயிடும். அது ஆரோக்கியமான உடல். அதுக்கு பிறகு சாப்பிட்றது எல்லாமே வந்து திரும்ப ஜீரணமாகி செரிமானமாகி அது மறுநாள் காலையில் 7 மணிக்குள்ளே என்ன செய்யும்? வெளியே போயிடும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான உடலினுடைய ஒரு நல்ல இயக்கம். ஆக வேதத்தில் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க யார் அப்படின்னா, வேதத்தை வந்து சரியாக படிக்காதவங்க. விசுவாசத்திலேயே ஆண்டவர் குணமாக்கியிருக்காரு. நீ சுத்தமாக போ அப்படின்ன உடனே அவனுக்கு சுத்தமாயிட்டு போயிட்டான். ஆனால் அதே நேரத்தில் அவனை கூப்பிட்டு சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி நீ சீலவன் குளத்தில் போய் கழுவு அப்படின்னாரு. இனி எந்த ரூபத்தில் எடுத்துக்கொண்டாலும் அந்த ரூபத்திலே ஆண்டவர் வந்து நமக்கு வழிகாட்டியிருக்காரு. அப்போ எல்லாத்துக்கும் வேதத்தில் என்ன இருக்குது? பதில் இருக்குது, ஆன்சர் இருக்குது. அதை பழைய ஏற்பாடு, அதை புதிய ஏற்பாடு இப்படியெல்லாம் பிரிக்கிறதுக்கு காரணம் வேதம் என்பது பிரிக்கப்படாத ஒன்று. 66 புத்தகம். இந்த 66 புத்தகத்தையும் தெரிந்தெடுத்து அன்றைக்கு இருந்ததான பரிசுத்தவான்களுக்கு தெளிந்த ஞானத்தை தேவன் கொடுத்ததுனால தான் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள்? இந்த கெனானிக்கல் ஆர்டர் என்று சொல்லி ஒரு அளவுகோலை வைத்து இந்த புத்தகம் வந்து தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு தான் என்று உறுதிப்படுத்துவதற்கு அநேக அளவுகோல்களை வைத்திருந்தார்கள். ஏனென்றால் பல ஆயிரம் இடைவெளியில் பல பரிசுத்தவான்களை கொண்டு எழுதப்பட்டதான் என்னது? வேதாகமம். அப்போ இந்த வேதாகமத்தில் இத்தனை இடைவெளியில் பலரால் பல இடங்களிலிருந்து எழுதப்பட்டாலும் அதில் எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லாமல் அது கோர்வையாக சேர்க்கப்பட்டிருப்பதினாலே இதில் வந்து எப்படி எந்த அளவுகோலில் இதுக்கு தேவனுடைய வார்த்தை அல்லது இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத அவர்கள் நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு அளவுகோலை வைத்தார்கள். அந்த அளவுகோலை வைத்துத்தான் அந்த அளவுகோலின்படி என்ன செய்தார்கள்? இந்த 66 புத்தகத்தையும் வேதத்திலே அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். எது அந்த அவர்கள் வைத்த ஒரு அளவுகோலுக்கு அந்த அளவுகோலை கூட பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயங்களை இதெல்லாம் வையின்னு சொன்னதுனால தான் அந்த அளவுகோலை வைத்தார்கள். அந்த அளவுகோலுக்கு உள்ளதான் இருந்து அது செலக்ட் பண்ணப்பட்டது. ஆகவே அந்த கண்ணாடி கொஞ்சம் எடுத்துருப்பேன். ஆகவே இதெல்லாம் வந்து தேவன் வந்து எதையுமே வந்து ஒரு 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 அளவுக்குட்படுத்தாமல் அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் எதையுமே அவர் நமக்கு தரல. நமக்கு இன்றைக்கி வடிகட்டி ஒரு 66 புத்தகத்தோடு இந்த வேதம் நம் கைகளில் இருக்கிறது என்றால் இது தேவன் நமக்கு அளந்து கொடுத்த ஒரு வேதாகமம். இந்த வேதாகமத்தை போய் நாம் வந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நமக்கு ஒரு ஞானமும் அறிவும் நமக்கு இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை என்ன செய்யணும்? அப்படியே விசுவாசிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் தன்மை நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே இது தேவ சித்தமா, நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தில் இருங்க, தப்பு இல்லை. இப்போ நான் மருந்தே எடுக்க மாட்டேன், தப்பில்லை, மருந்து எடுக்க வேண்டாம். உருப்படியாக எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு சரியாக நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையில்லை? மருந்து தேவையில்லை, மருந்து எடுக்க வேண்டாம். இல்லை, சரியில்லாமல் போகாத அளவுக்கு நம்ம பாடியை நம்மளால் மேக்சிமம் 90% மெயின்டைன் பண்ண முடியும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்போ நான் வந்து இந்த டயபெட்டிக்ஸ்க்கெல்லாம் மாத்திரை எடுத்து 10 வருஷம் தாண்டிடுச்சு.
மாத்திரையே நான் எடுக்கலை. பட் என்னுடைய அளவு இன்னைக்கு இப்போ கூட டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு வந்தால் தான் கொஞ்சம் லேட். அவர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு உடம்புல எப்படி இருக்குன்னு. அது என் பாதத்தை பார்த்தே கொலாஸ்ட்ரால் மட்டும் கொஞ்சம் கூடியிருக்கு, ஒரு 180 இருக்குது. மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு 15-16 நாளாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தேன். அது வீட்டுக்குள்ளே இருந்ததுனால அதுக்கு சரீரத்தில் சில ரியாக்ஷன்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா போதுமான எக்ஸசைஸ் இருக்காது. மருந்து ஊற்றுறதுனால மருந்தை ஊற்றிட்டு படுத்தே கிடந்ததுனால இப்போக்கி இந்த உடம்பு வந்து சில காரியங்களில் வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்போ அதை திரும்ப நார்மலுக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதுதான் இன்றைக்கி போய் செக்கப் பண்ணிட்டு வந்தோம். நான் மாதம் ஒரு முறை போய் செக்கப் பண்ணுவேன். ஏன்னா நான் மாத்திரை எடுக்கிறதில்ல, மருந்து எடுக்கிறதில்ல. இந்த கொரோனா நேரத்தில் மட்டும்தான் மருந்து எடுத்தேன், அதுக்கப்புறம் மருந்தே எடுக்கலை. அதுக்கு முன்னாலேயும் மருந்து எடுக்கலை. அப்போ இந்த மருந்தே எடுக்காமல் இருக்கிறதுனால நம்முடைய உடம்பு வந்து எந்த பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் இழுத்துடக்கூடாது, பேலன்ஸ் வேணும். அப்போ அந்த பேலன்ஸில் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு அறிவு வேணும்ல. நமக்கு 6 அறிவை கற்று தந்திருக்காருல, உடலை படைத்து கொடுத்துட்டாரு. படைத்த இந்த உடலை மெயின்டைன் பண்ணுறது யாருடைய பொறுப்பு? நம்ம பொறுப்பு. அப்போ நம்ம இதை நீங்கள் மருந்து எடுக்கிறதும் மருந்து எடுக்காததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டு ஒழுங்காக வந்து உங்கள் உடலை மெயின்டைன் பண்ணினா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பிரச்சனை இருக்காது. நீங்கள் மருந்து எடுக்கணுங்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை செய்யாத பட்சத்தில் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இல்லை, அப்படி மருந்து எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் உடலை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த பாதுகாக்க சொல்லி வேதம் சொல்லுது. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ அவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உடம்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே சீதோசன நிலையில் இருக்கிறதில்ல, ஒரே உணவை சாப்பிடுவதில்லை. வித்தியாசமான உணவு, வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான தண்ணி, வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், இப்படியெல்லாம் எல்லாமே மாறுபடுகிறது. அப்போ எல்லாமே இப்படி மாறுபடும்போது இவைகள் நம்முடைய உடல் வந்து தன்னுடைய சமநிலையை இழப்பதற்கு என்ன உண்டு? வாய்ப்புகள் உண்டு. அப்போ சமநிலையை நம்முடைய உடல் இழக்கும்போது அதை திரும்பவும் சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது யார் கையில் இருக்குது? அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம செய்யலை அப்படின்னா அதுக்குரிய நடவடிக்கை நம்ம எடுத்தானாகணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத. தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னா தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேவ சித்தத்தை கண்டுபிடித்தவர்கள் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு உடம்பில் என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும், தெம்பு இருக்கணும். ஊழியம் இருக்குது. இப்போ என்னையவே எடுத்துக்கொள்ளுங்களேன். எனக்கு தொடர்ந்து ஊழியங்கள் இருக்கின்றன. தினந்தோறும் எனக்கு மீட்டிங் இருக்குது. நான் தினந்தோறும் ட்ராவல் பண்ணணும். தினந்தோறும் அது அந்த கண்ணாடியன் பாருங்கள். அதான் தேங்க்யூ. அவங்க அங்கே தேடிட்டு இருக்காங்க. அதாவது என்னை பொறுத்தளவில் எனக்கு தினந்தோறும் மீட்டிங். அப்போ தினந்தோறும் மீட்டிங் இருக்கிறதுனால தினந்தோறும் நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால என்னுடைய உடல்நிலையை வந்து நான் தான் பராமரிக்க முடியுமே ஒழிய நான் பாஸ்டமாவை குறை சொல்லவோ மற்ற விசுவாசிகளை குறை சொல்லவோ முடியாது. அப்போ நான் ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறேன். ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நான் என்ன சாப்பிட்றேன் என்ன பண்ணுறேங்கிறது யாருக்கு தெரியாது? பாஸ்டமாவுக்கு தெரியாது. 3 நாள் தான் நான் வீட்டில் இருக்கேன், 5 நாள் வெளியில் இருக்கேன். அப்போ இந்த 5 நாட்களும் நான் என்ன செய்கிறேங்கிறத அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும். ராத்திரி என்ன சாப்பிட்டேன், காலையில் என்ன சாப்பிட்டேன், மத்தியானம் என்ன சாப்பிட்டேன் சொல்லணும் அங்கே. அப்போ அவங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது தான் ஏதாவது ஒரு பிரச்சனை சரீரத்தில் வருமானால் எதனால் வருகிறது. இப்போது நிறைய ஊழியக்காரங்க வந்து பலவீனப்பட்டு இப்போ இந்த சமீப நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு திடீர்னு சாகுறாங்க ஊழியக்காரங்க. ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக்கு, இன்னொன்று அதான் சுகர் வந்து கண்,
பேங்க்ரியாஸ், அதாவது கிட்னி, ஹார்ட்டு எல்லாத்தையும் பாதிக்கிறது டயபெட்டிக்கு. டயபெட்டிக் சுகர் வியாதியை குறித்த விழிப்புணர்வு இல்லை. இரண்டாவது, கிட்னி நிறைய பேருக்கு அவுட்டு. இளம் வயதாக இருக்கிறாங்க, கிட்னி பாதிக்கப்பட்டு அவர்கள் திடீரென்று என்ன செய்கிறார்கள், உயிரிழக்கிறார்கள். ஹார்ட் அட்டாக்கு 25 28 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு என்ன வருது, ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன? இப்போ இருக்கிற இந்த இயற்கை சூழல், இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தினுடைய அமைப்பு, உணவு பழக்க வழக்கம், இவைகளில் பல வியாதிகள் நம்மை அறியாமலே நமக்கு என்ன செய்யுது, வருது. அப்போ இதில் நம்ம எப்படி இதில் காப்பாற்றி கொண்டு நமக்கு தந்த இந்த ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பது என்பது நமக்கு ஒரு சவால். அந்த காலத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் என்ன வேணாலும் சாப்பிடலாம், அவங்களுடைய உடல் அதுக்கு தகுதியாக இருந்துச்சு. வாலிபம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு ஆசையாகவும் இருந்துச்சு. ஆனால் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, வாங்கிறதுக்கு காணிக்க காசு கிடையாது. ஆனால் இப்போ எதுவுமே சாப்பிட முடியாது, ஆனால் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இதை சாப்பிடுங்காங்க, அதை சாப்பிடுங்காங்க, இதை இப்படி இது பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருக்கணுங்காங்க. ஆனால் எதையுமே என்ன செய்ய முடியாது, இப்போ சாப்பிட முடியாது. இந்த காலத்தினுடைய மாறுபாடை பாருங்கள். அந்த காலத்தில் சாப்பிட தகுதியுள்ள உடல்நிலை இருக்கையில் யாருமே கொடுக்கல. ஆனால் இப்பொழுது நமக்கு எல்லாம் சாப்பிட முடியாது, ஆனால் இப்பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. இப்போ யோசித்து பார்க்க, அந்த காலத்தில் கிடச்சிருந்தா எப்பா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல அடை பாயசம், சேமியா பாயாசம், பாசிப்பயிர் பாயாசம், பழம், அது இதுன்னு சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எதையுமே தொட முடியாது. புத்தி இருந்தால், புத்தி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடக்கூடாதா, இது என் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நான் அறிந்தால் அதை நான் தொடாமல் இருப்பது நல்லது. ஆனால் இன்றைக்கி ஊழியக்காரங்க அப்படி கண்ட்ரோலாக இருக்கிறாங்களா? இல்லை. சுகர் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் சுகர் சம்மந்தப்பட்ட அந்த சீனி, அரிசி, இது மாதிரி உள்ள காரியங்களை மைதா மாவு, புரோட்டா, இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தவிர்க்கிறாங்களான்னா தவிர்க்க மாட்டாங்க. ஏன் தவிர்க்க மாட்டாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எதை பார்த்தாலும் என்ன செய்யணும். அங்கே தான் நமக்கு கண்ட்ரோல்னு ஒன்று வேணும். நம்மை நாமே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கட்டுப்பாடு எங்கே வேணும் அப்படின்னா, எல்லாமே இப்போ அந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா பஃபே லஞ்ச் இருக்கும், டின்னர் இருக்கும், வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு 30 40 ஐட்டம், 50 60 ஐட்டம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருக்கோம். எல்லாம் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் முதல்ல விவரம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, ஒரு பிளேட்டையும் ஒரு ஸ்பூனையும் கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல அது அவ்வளவும் பார்ப்பாங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்த்துட்டு எதெல்லாம் என் உடம்புக்கு ஏற்புடையதுன்னு பார்த்து அதை மட்டும் எடுக்கிறவன் தான் ஞானவன், அவன் தான் புத்தி உள்ளவன். இப்படியே நினைத்து ஊழியக்காரன் போய் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு கொடுக்குறவங்களும் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க, எங்களுக்காக இது நீங்கள் சாப்பிடக்கூடாதா, இதுதான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டு. அப்போ நம்ம மனமே என்ன சொல்லும், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுச்சு. இப்படி என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடு, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடு அப்படின்னா சேர்லையும் உட்கார முடியாது, கீழையும் உட்கார முடியாது, படுக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, ஊழியத்துக்கு போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நடைப்பிணம் போல் மாறிவிடுவோம். நான் பார்க்குறேன்ல, ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு 500 ஊழியர்களை, 400லேருந்து 500 ஊழியர்களை சந்திக்கிறேன், சின்ன குரூப்பாக. இது சின்ன கூட்டமாக இருக்கிறதுனால பேசுகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதே இடத்துல நான் அங்கே நின்று இங்கே ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா இந்த மெசேஜ் இப்படி பேச முடியாது, அது வேறு மாதிரி பேசணும். இப்போ இது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி, நீங்கள் அறிவடையும்படிக்கும் உங்களுக்கு புத்தி புகட்டும்படிக்கும் தெரிந்து கொள்ளும்படிக்கும் சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம். நீங்களும் கேள்வி கேட்டு அதை தெரிந்து கொள்ளலாம். உபதேசம், வாழ்க்கை,
கணவன் மனைவி, தாம்பத்தியம், பிள்ளைகள் வளர்ப்பு, ஊழியத்தை பற்றி எல்லா கேள்விகளையும் என்ன செய்யலாம், கேட்டு நாம் தெரிந்து கொள்ள ஏது உண்டாகிறது. ஆகவே இந்த வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை என்பது சிக்கலான வழிகளையும் கண்களுக்கு புலனாகாத சவால்களையும் எதிர்பாராத சுற்று வழிகளையும் கொண்டது தான் எது, இந்த வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த வாழ்க்கைன்னா என்னது? சிக்கலான வழிகள், கண்ணுக்கு புலனாகாத சவால்கள், எதிர்பாராத சுற்று வழிகள், இதையெல்லாம் கொண்டது தான் எது, வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. உங்களை நம்பி ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தவும் முடியாது. ராபர்ட் கொஞ்சம் இங்கே உட்காந்துக்கோ, நான் உட்காரும்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆகவே தேவன் யார் கையில் இந்த ஊழியத்தை ஒப்படைப்பான்னா, ஞானமும் புத்தியும் உள்ள ஒரு மனுஷன். யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னான், நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை நீ சொல்லு. அப்போ அவன் சொன்னான், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், தேவன் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே இந்த 7 வருடம் செழிப்பு இருக்கும், அதில் சேமிக்கணும். 7 வருடம் பஞ்சம் இருக்கும், சேமித்ததை எடுத்து எதில் வைக்கணும், பஞ்சத்தில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தை அவன் சொல்கிறான். விளைவின் திட்டத்தையும், விளைச்சலின் திட்டத்தையும், சேமிப்பின் திட்டத்தையும், அதுக்கப்புறம் அதை டிஸ்பர்ஸ் பண்ணி அதை எப்படி செலவழிக்கணுங்கிற இந்த 3 திட்டங்களையும் அவன் கொடுக்குறான். இந்த 3 திட்டங்களையும் கொடுத்த உடனே பார்வோன் சொல்லுகிறான், உன்னை போல தேவனுடைய ஆவியை பெற்ற வேறு மனிதன் ஒருவனும் இல்லை. அவனுக்குள்ள என்ன இருக்கு? தேவ ஆவி இருக்கு. அப்போ அந்த தேவ ஆவி இருந்ததுனால தேவனுடைய அந்த ஞானம், அந்த வெளிப்பாடு அவனுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. இப்போ அவன் இந்த எதிர்பாராத இப்படிப்பட்ட சூழலில் எப்படி நம்முடைய நிர்வாகத்தை கொண்டு போகணும், மக்களை எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்குரிய ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியை, வழிகாட்டுதலை அல்லது யுக்தியை யார் கொடுக்குறா? யோசேப்பு கொடுக்குறான். அப்போ யோசேப்புக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆனால் அவன் எங்கே இருந்தான்? சிறைச்சாலையில் உள்ளே இருந்தவன் எப்போ பார்த்தாலுமே புலம்பிக்கிட்டு, என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு, நான் இப்படி இருக்கனே, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு, புலம்பிக்கிட்டு, எரிச்சப்பட்டுக்கிட்டு இருந்தான்னா இவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்திருக்குமா? வந்திருக்காது. என்னை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். இப்போ நான் அவருடைய சித்தத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், அடங்கி இருக்கணும், அமைதலாக இருக்கணும். அவன் தேவ சித்தத்துக்கு அடங்கி இருந்தான். அந்த சிறைச்சாலையில் இருந்த பாடுகளை அவன் சகித்து கொண்டிருந்தான். ஏன்னா இப்போ சிறைச்சாலையில் அவன் 13 வருஷம் சும்மா இருக்கிறான். இந்த 13 வருஷமாக சும்மா இருந்தது போல் இருந்தது. ஆனால் அவனை கர்த்தர் சும்மா வைக்கலை, அவனை உருவாக்கி கொண்டே இருந்தார். எதுக்கு உருவாக்கி கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஒரு பெரிய திட்டம் வரப்போகிறது, ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலுக்கு தீர்வு யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த யோசேப்புகிட்ட இருக்குது. அந்த சிக்கலுக்கு தீர்வுள்ள ஒரு மனுஷன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுடைய கைகளும் கால்களும் இரும்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. நெருக்கத்துக்குள் இருக்கிறான். ஆனால் நெருக்கத்துக்குள் இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் தான் இந்த சிக்கலான காரியங்களுக்கு என்ன இருக்குது? வழி இருக்குது. அவங்ககிட்ட தான் தீர்வு இருக்குது. இப்போ இவனை அந்த ஏற்ற வேலை வந்த உடனே எங்கே கொண்டு போனார் ஆண்டவர்? பார்வோனிடத்தில் கொண்டு போனார். பார்வோன் அவனை பார்த்து சொன்னான். இப்போ இந்த பிளான் எல்லாம் சொன்ன உடனே என்னாச்சுது? அவன் பார்வோன் என்ன சொன்னான்? இந்த தேவாவியை பெற்ற உன்னை தவிர வேறு யார் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி
அவனையே அந்த போஸ்ட்டில் உட்கார வச்சான். எங்கே இருந்தவனை? நமக்கு சிறைச்சாலை அனுபவம் இருக்கும், நெருக்கப்பட்டது போல் இருக்கும், கைவிடப்பட்டது போல் இருக்கும், ஒருவருமே நமக்கு உதவி செய்யாதது போல் இருக்கும். ஆனால் அவன் பக்தியுள்ளவன், தேவன் அவனோடு இருந்தான். ஆனால் 13 வருடம் அவன் எங்கே இருந்தான்? சிறைச்சாலைக்குள்ளே இருந்தான். நீங்களும் நானும் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? என்ன செஞ்சுருப்போம்? சொல்லுங்க பாப்பா, என்ன செஞ்சுருப்போம்? மறுதளிச்சிருப்போங்க. ஊழியத்தில் நிற்க மாட்டோம், மறுதளிச்சிருப்போம். கிம் அப்படின்னு ஒருத்தர் வியட்நாம் சிறையில் அடைபட்டிருக்கிறார். அவர் ஊழியம் செய்ததனால் அவரை பிடித்து சிறையில் அடைத்து விட்டார்கள். பல வருடங்களாக அவர் சிறையிலே இருக்கிறார். ஒரு நாள் அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இனி நான் கிறிஸ்தவனாக இருக்க போகிறதில்லை. எத்தனையோ வருஷம் நான் சிறைச்சாலையில் இருந்துட்டேன். எனக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கல. இப்போ நீர் இருக்கிறா, என் மேலே கவனத்தோடு இருக்கிறா, என்னை விடுவிக்கணுங்கிற சித்தம் இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலை. அதனால் நான் இனிமேல் நான் கிறிஸ்தவனாக இருக்க போவது இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ கிறிஸ்டியன் ஹியர் ஆஃப்டர், பிகாஸ் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் அலைவ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் முத நாள் ஜெபம் பண்ணுறாரு. மறுநாள் காலையில் அந்த கேப்டன் ரிப்பேட்ரியேட் கேம்பில் இருக்கிறாங்க, அகதிகளை அடைத்து வைத்திருப்பாங்களே அந்த முகாமில், அந்த கேப்டன் கூப்பிட்டு, கிம், டுடே யூ கோ அண்ட் வாஷ் மை டாய்லெட் அப்படிங்கிறார். அந்த டாய்லெட் டியூட்டி போட்டாச்சு. இவர் போகிறார். அங்கே போய் அந்த டஸ்ட்பின் இருக்கும்ல, அந்த டஸ்ட்பினை திறந்து அந்த குப்பையை கொட்டுறதுக்காக பார்க்கும்போது ரோமரில் 8ஆம் அதிகாரம் அங்கே உள்ள கிடக்கு. அந்த கேப்டன் ஒரு பைபிளை அவன் வச்சு, அந்த பைபிளை என்ன செய்கிறான்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரை வச்சு டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அன்னைக்கு அவன் யூஸ் பண்ண பேப்பர் என்னது? ரோமர் 8ஆம் அதிகாரம். அதை எடுத்து உள்ள அதை டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணிவிட்டு தொடச்சி உள்ளே போட்டிருக்கான். இவர் அது பைபிளை பார்த்த உடனே சுத்தம் முத்தும் பார்த்தாரு, ஒருத்தர் இல்லை. டக்குன்னு அதை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த பேப்பரை அப்படியே மடித்து உள்ளே வச்சுக்கிட்டார். அந்த அதில் என்ன இருக்குது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்தை பார்த்தோன்னே, ஆண்டவரே நீர் என்னோடு பேசுனதுக்காக தோத்துறோம் அப்படிங்கிறார். இப்போ எப்படி பேசுகிறாரு? டாய்லெட் பேப்பர். அந்த டாய்லெட் பேப்பர் எது? பைபிள். இந்த பைபிள் வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அடுத்த நாளும் சொல்கிறார், டுடே ஆல்சோ யூ கோ அண்ட் க்ளீன் மை டாய்லெட் அப்படிங்கிறார். அன்னைக்கு போகிறாரு. 8ஆம் அதிகாரத்துக்கு பதிலாக 9ஆம் அதிகாரம் உள்ள கிடக்கு. அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி இன்னர் பாக்கெட்டுக்கு, ஏன்னா அது இருக்குதுன்னு தெரிஞ்சாலே தூக்கு தண்டனை தான், கொண்டு நைட்டில் எல்லாரும் படுத்தவுடனே ஃப்ளாஷ் லைட்டை வச்சு அப்படியே பார்க்குறாரு, அதை படிக்கிறாரு. அப்போ ஏசி இல்லை, அவன் நம்ம வாழ்க்கையில் இருந்து மறைந்து போய் விட்டார், இனி நம்முடைய வாழ்க்கை அஸ்தமனம்தான் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த கிம்முக்கு இப்போ ஒரு உயிரோட்டம் கிடைக்குது. இப்போ உயிரோட்டம் கிடைத்த உடனே இவர் அதுக்கு பிறகு அந்த சோர்விலிருந்து நீங்கி கர்த்தரை ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கிறாரு. மறுநாள் அவர் போய் அவரே கேப்டன்கிட்ட கேட்காரு, எனக்கு டாய்லெட் டியூட்டியை தொடர்ந்து போட்டுருங்க அப்படின்னு. தொடர்ந்து போடப்பட டெய்லி ஒரு பேப்பர் அங்கே விழுகுது. அதை எடுத்து 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 இப்போ பைபிளை அவர் சேர்த்துக்கிட்டு வர்றாரு. இந்த வசனம் அவருக்குள்ளே என்ன கொடுத்துருச்சு அப்படின்னா, உயிரோட்டத்தை கொடுத்துருச்சு. அப்படி உயிரோட்டத்தை கொடுத்துருக்கும்போது ஒரு நாள் ஒரு சிலராக கூடி பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிறையிலிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தீர்மானம் போட்டு அதற்கு ஒரு படகெல்லாம் ரெடி பண்ணி அந்த படகுல நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு பிளான் போட்டு வச்சுட்டாங்க.
அன்றைக்கு மாலையில் ஒரு 2 போலீஸ் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, கிம், யூ ஆர் பிளானிங் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பிரிசன், இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்குறாங்க. நீ இந்த சிறைச்சாலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே, நோ 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 அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். அந்த போலீஸ் போயிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி கர்த்தர் இவரோடு இடைப்படுறாரு. ஏன் கிம் நீ பொய் சொல்கிற? என் பிள்ளை பொய் சொல்லுவியா? உடனே இவருக்கு மனசாட்சி குத்தப்படுது. உடனே அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே, நான் இனி அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன். அதனால் என்ன பாடு எனக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் அதே மாதிரி வராங்க. கிம், யூ ஆர் பிளானிங் டு எஸ்கேப் இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்காங்க. எஸ். உடனே அவங்க சொன்னாங்க, we are also planning to come with you. உன்னோடு நாங்களும் வரப்போகிறோம். மிட் நைட் ஆச்சுது. படகு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஒரு குரூப் அதில் ஏறி உட்காந்துட்டாங்க. இந்த 2 போலீஸும் அதில் ஏறிட்டாங்க. அங்கேருந்து அவங்க தப்பித்து அமெரிக்காவுக்கு வராங்க. இடையில் வரும்போது பயங்கரமான புயல் அடிக்குது. இந்த படகை இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த 2 பேருக்குமே நல்ல கண்ட்ரோல் பண்ணி பழக்கம் இருக்குது. அவங்க நீங்கள் விலகுங்கன்னு சொல்லி அவங்க அந்த படகை கண்ட்ரோல் பண்ணி எங்கே சேர்றாங்க? அமெரிக்காவில் சேர்றாங்க. அப்படியானால் சில நேரங்களில் நாம் நம்முடைய ஜீவன் இரும்பில் அடைபட்டு கிடக்கும்போது, நெருக்கத்துக்குள்ளேயும் கஷ்டத்துலேயும் வியாதிக்குள்ளேயும் இருக்கும்போது, தேவ சித்தமாக நம்ம தேவ சித்தம் செய்கிறோமா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரும். அது குறிப்பாக பண தேவைகள் அதிகரிக்கும் போது யாருமே நமக்கு கொடுக்கல. அந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப மன சஞ்சலப்படுவோம். நாங்கள் இந்த கொரோனா டைமில் பாஸ்டர் அம்மாவுக்கும் கடைசி மகள் இப்போ ஜப்பானில் இருக்கவளுக்கு மட்டும்தான், அவள் பெர்கனண்டாக இருக்கா, அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கொரோனா வரல. என்னுடைய அசிஸ்டண்ட் சுந்தருக்கும் வரல. என் மருமகள், இந்த 4 பேரை தவிர என் குடும்பத்தில் மூத்த மருமகன், மகள், அதே போல் 2வது மருமகன், அப்புறம் மகன், எல்லாருமே, நான் எல்லாருமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். உதவி செய்வதற்கு ஒரு நாதியும் கிடையாது. யாருமே உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. அப்படியே நான் ஒரு ரூமில், எனக்கு எதிர்த்த ரூமில் யார் இருக்கா? ராஜன் இருக்கான், ஐசியூவில் இருக்கான். அவன் 5 நாள் ஐசியூவிலே இருக்கான். திடீர்னு மருமக சொல்கிறா, 45,000 ரூபா வேணும், ஒரு ஊசி போடணுங்காங்க, சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்க. எனக்கு அழுகையாக வருது. யார்கிட்ட கேட்க, என்ன கேட்க? இப்போ திடீர்னு ஆண்டவர் ஒரு விசுவாசி ஞாபகப்படுத்தினார். உடனே டக்குன்னு அவருக்கு நான் ஃபோன் அடித்தேன். அவர் நான் 1/2 மணி நேரத்தில் ஆஸ்பத்திரி கீழே, யாரையும் பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. 1/2 மணி நேரத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு 45,000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு. மெட்ராஸ்லேருந்து அந்த ஊசியை வாங்கி போட்டாச்சு. திரும்பவும் சொல்கிறாங்க, இன்னொரு ஊசி போடணும், இன்னொரு 45,000 ரூபா வேணும். ஆனால் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். திருப்பி 45,000 ரூபா கொண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்படி போட்டு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா செலவாச்சு. என்னுடைய அக்கா பையன் கத்தாரில் இருக்கான். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறான். எனக்கு பதிலே சொல்ல முடியல, அழுகையாக வருது. அவங்ககிட்ட நான் கேட்டேன், ஒரு மெடிக்கல் ஆஃபரிங் மாதிரி எனக்கு அனுப்புடா, இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபோனே வரல, எந்த உதவியும் செய்யலை. பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளே இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். இப்போ அப்படி நெருக்கப்பட்டு ரூமில் அடைபட்டு கிடக்கும்போது விசுவாசம் இருக்கா? நம்ம விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? அதில் தேவ சித்தத்தின்படி தான் நம்ம இப்போ சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? எந்த குறையும் இல்லாமல் உருப்படியாக ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஓடி ஓடி ஊழியம் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? இதை அனுமதித்து உள்ளே போடுறாரு. இப்போ நம்ம அந்த நெருக்கத்துக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய
இருதயத்தில் இருக்கிற கேள்வி. அதுக்கு தான் சொன்னேன், வாழ்க்கை என்பது சிக்கலான வழிகளையும் கண்களுக்கு புலனாகாத சவால்களையும் எதிர்பாராத சுற்று வழிகளையும் கொண்டது. நேராக போயிடலான்னு பார்ப்போம், முடியாது, சுற்றித்தான் போக வேண்டியது வரும். இதுதான் என்னது வாழ்க்கை. இதுபடி தான் யாருடைய வாழ்க்கை அமைந்தது? யோசேப்பு வாழ்க்கை அமைந்தது, தாவீதின் வாழ்க்கை அமைந்தது, மோசேயினுடைய வாழ்க்கையும் அமைந்தது. சரி, சிக்கலான வழிகளையும் கண்களுக்கு புலனாகாத சவால்களையும் எதிர்பாராத சுற்று வழிகளையும் கொண்டது. இரண்டாவது, நொடிப்பொழுதில் ஏற்படக்கூடிய நிச்சயமற்ற நிகழ்வுகளும் சோதனைகளும் கொண்டதுதான் வாழ்க்கை. நொடிப்பொழுதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் நிச்சயமற்ற நிகழ்வுகளும் சோதனைகளையும் கொண்டது தான் இது. எனக்கு சோதனையே வரக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாது. அன்சர்டன் இன்சிடென்ட்ஸ், நமக்கு நிச்சயமற்ற நிகழ்வுகள், சவால்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதை எல்லாத்தையும் தாங்கி போகணும். மூன்றாவது, நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பாதையானது மூடப்பட்ட நிழல்களையும் உடையதாக இருக்கும். ஒரு மறைக்கப்பட்ட ஷேடோ மாதிரி நமக்கு அடுத்து என்ன, எப்படி ப்ரொசீட். நாங்கள் அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எல்லாரும் இருக்கிறோம். எங்கள் தெருவில் எங்கள் விசுவாசிகள் கூட எங்கள் தெருவுக்கு வரல. ஏன் வரல? பாஸ்டர் வீட்டில் கொரோனா. அப்போ பாஸ்டர் வீட்டில் கொரோனா அப்படின்னா அந்த தெருவில் கூட எங்களை விசாரிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஒரு விசுவாசியும் முன் வரல. 1-2 பேர் ஃபோன் பண்ணி, நீங்கள் காணிக்கை பெட்டி எடுத்து வீட்டில் வராண்டாவில் வச்சுருங்க, நாங்கள் காணிக்கை தசமாத்தை கொண்டு வந்து போடணும். ஏன்னா ஆராதனை நடத்த முடியல, இதில் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆன்லைனில். இப்போ சிலர் சொல்லிட்டாங்க, அந்த பணத்தில் என்ன இருக்குது சொன்னாங்கல்ல, பணத்தில் என்ன வருது? கொரோனா இருக்குது. இப்போ இவங்க காணிக்கை போட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ அது ஒரு சிலர் சொன்னாங்க, ஓமத்தை நல்லா கசக்கி ஒரு முடிச்சு மாதிரி ஒரு துணியில் கட்டி அதுக்குள்ளே போட்டு ஒரு 2 நாள் ஆகிட்டுனா அந்த கிருமி செத்து போகும், அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ உடனே என்ன பண்ணோம், அந்த காணிக்கை பெட்டிக்கு இப்போ பணம் விழுந்தாலும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதான் சங்கீதக்காரன், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகவில்லை. ஊழியக்காரனுக்கு இப்படியெல்லாம் துன்பம் வருமா அப்படின்னா இதையும் தாண்டி வரும். 25 நாள் ஆஸ்பத்திரியில், 5 நாள் வீட்டில், 25 நாள் ரூமை விட்டு வெளியே வராமல் சூரியனையே பார்க்கல, உள்ளே படுத்து கிடக்கும். பாஸ்டம்மா மட்டும், ஏன்னா சமையலுக்கும் ஆள் வைக்க முடியாது, சமையலுக்கு வந்து போனால் அதுவும் பெரிய ஆபத்து. அதனால் வரவும் முடியலை. எங்கள் வீடு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. 1-2 ஒரு விசுவாசி காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்து வீட்டு கிச்சன் வாசலில் வச்சுட்டு போயிடுவார். இப்போ அதை உடனே எடுத்து நம்ம புழங்க முடியாது. உப்பு மஞ்சளும் போட்ட தண்ணியில் அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊற போடணும். அது ஊற போட்ட பிறகு தான் திரும்ப அதை எடுத்து நம்ம சமையலுக்கு பண்ண முடியும். ஒரே ஆள் எல்லாருக்கும் 13 பேருக்கு சமைக்கணும். ஏன்னா 3 குடும்பம் 4 குடும்பம் உள்ளே இருக்குது. அத்தனை பேருக்கும் பாஸ்டம்மா மட்டும் சமைக்கணும். அவங்களும் பார்க்க முடியாது. எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளேட்டை அவங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. ரூமுக்கு வெளியில் பிளேட்டை வச்சுருவோம். அவங்க சமையல் பண்ணி கொண்டு வந்து அந்த பிளேட்டில் தட்டிட்டு போயிடுவாங்க. தட்டிட்டு கதவை அப்படி ஒரு தட்டுவாங்க. அப்போ சாப்பாடு வந்துட்டுன்னு அர்த்தம். உடனே கதவை திறந்து எதை எடுத்துக்கிடணும், சாப்பாடு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்மளே பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுருக்கணும். அந்த நேரம் வந்த உடனே சாப்பாடு பிளேட்டை தூக்கி வெளியே வைக்கணும்.
இப்படி தான் மாடியில் இருக்க ரூம்கள்லையும் கீழே இருக்க ரூம்லையும் எல்லாத்துலேயுமே நாங்கள் யாருமே வெளியே நடமாட முடியாது. அவங்க மட்டும்தான் நடமாட முடியும். நாங்கள் எங்கேயும் போய் எதையும் தொடவும் முடியாது, நடக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எதுக்குள்ளே கிடக்கணும்? ஒரு சித்திரவதைனா பயங்கரமான ஒரு சித்திரவதை. இப்படி நான் கூட நினச்சேன், ஆண்டவரே உமக்காக இப்படி ஓடுறேன், ஆனால் நீர் இப்படி போட்டிருக்க, ஏதோ என்ன சித்தம்னு எனக்கு புரியலை. சரி, இந்த சஃபரிங்ஸ் எல்லாம் தாங்கணும்னு வச்சுருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய வாழ்க்கை என்கிற வழி இப்படி சிக்கலான வழிதானா என்று அழுகையாக வருது. ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்கு. ஏன்னா ஏகப்பட்ட மாத்திரைகள் மருந்துகள் உள்ளே போயிருக்கு. அந்த மருந்து போனதுனால சரீரத்தில் என்ன இல்லை? தெம்பு கிடையாது, பலன் கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்லை. யாராவது பாஸ்டர் எப்படி இருக்கீங்க ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அழுக தான் வருது, பதில் வர மாட்டேங்குது. ஏன்னா யாருமே நம்மளை விசாரிக்கவும் முடியாது, வரவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைமை. ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்ட ஒரு சூழல். ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை கவனித்து கொண்டிருக்கிறார், நமக்கு வேண்டியதை செய்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் அந்த லைஃப் அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சு சப்சைட் ஆகி எல்லாம் கொஞ்சம் லாக்டவுன் எல்லாம் மாற்றின உடனே எனக்கு புரியும், ஏதோ எத்தனையோ ஊழியக்காரங்களை நம்ம சாட்சியை வச்சு தூக்கிறதுக்கு தான் நம்மளை இந்த புடைச்சி எடுக்கிறாரு. சாத்தா உன்னை சுழகினால் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டு கொண்டிருக்கிறான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன்னு பேதுருவை பார்த்து சொன்னது போல், ஏதோ நம்மளை இப்போ புடைக்கிறதுக்கு காரணம் அநேகருக்கு நம்மளை பிரயோஜனமாக்குறதுக்கு தான் கர்த்தர் இதை செய்கிறாருன்னு அந்த துன்பத்துக்குள்ளே உள்ள நீச்சல் அடித்து போகிறோம். லாக்டவுனெல்லாம் முடியுது. ஒரு பாஸ்டர் ராஜபாளையத்தில்னு சொல்கிறார், என் மக திருமணத்தை நீங்கள் தான் நடத்தணும். முன்கூட்டி டேட்டெல்லாம் வாங்கிட்டார். இப்போ பாஸ்டமாவுக்கு பயம், ஏன்னா வெளியே அனுப்புறதுக்கு பயம். அவர் சொல்கிறார், நீங்கள் எப்படியா நீங்கள் தான் நடத்தணும் அப்படிங்காரு. அப்போ என்ன செய்யன்னு தெரியல. பாஸ்டமாக 2 மாஸ்க் போட சொல்லி 2 க்ளவுஸ் போட்டு சூட்டெல்லாம் போட்டு ஏசுதாஸ்கிட்ட ஒப்படைச்சி, உங்களை நம்பி தான் நான் பாஸாக அனுப்புகிறேன், நீங்கள் பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வாங்கன்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு ஆள் மாஸ்க் போடல. மாஸ்க் போடணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது, ஒரு ஆளும் போடலை. மேடையில் இருக்க பரிசுத்தவான்களாவது போட வேண்டாமா, அவங்களும் நான் போடலை. பட் நான் சப்புன்னு 2 மாஸ்கை போட்டு அது உட்காந்து ஒரு பிரசங்கத்தையும் பண்ணி அந்த கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சுட்டு தலைதெறிக்க காருக்கு ஓடி வந்தேன். என் பின்னாலே ஒரு பாஸ் ஓடி வந்து அழுதார். என் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது, எதுவும் முன்னேற முடியல, போக முடியல, கட்டடம் அப்படி நிற்கிது, எந்த உதவியும் கிடையாது, எங்கள் நிறைய அற்புதங்கள் நடக்குது, ஆனால் ஒருவருமே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க அப்படின்னு அழுகிறாரு. இங்கே எப்படியாவது எனக்கு 1 மணி நேரம் டைம் தாங்க, பேசுங்க, நாங்களே பதங்குலைஞ்சு போய் இருக்கோம், இப்போ எப்படி நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட? எனக்கு பெருமூச்சு வந்தது. சரி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில் ஏசுதாஸ் நானும் வாக்கிங் போகிறோம். அப்புறம் மாஸ்க் போட்டிருக்காரு, நானும் மாஸ்க் போட்டிருக்கேன், வாக்கிங் போகிறோம். அந்த பாஸ்டர் வந்துடாமல், ஏன்னா பாஸ்டம்மா கடுமையாக வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு குடும்பத்தோடு சங்கடப்பட்டு இன்னும் திரும்பி ஒருத்தர் உள்ளே வந்தார்னா எப்படி இருக்கும்? நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? இவ்வளோ பெரிய போதகருக்கு இது கூட வச்ச தெரியாது அப்படின்னு அவங்க காட்சி எடுக்கிறாங்க. பாஸ்டர் நீங்கள் அவருக்கு சொல்லிடுங்க அப்படிங்க. இவர் உடனே ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் நான் திருநெல்வேலி தச்சநல்லூர் பக்கத்தில் இறங்க போகிறேன் அப்படிங்கிறார். அவர் 5 மணிக்கே அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்து, ஏன்னா அவருடைய நிலைமை அந்த மாதிரி. சரி, இப்போ பாசமாக எங்கே வச்சு பேச போகிறீங்க? எந்த இடத்துல இருந்து நீங்கள் பேச போகிறீங்க? நீங்களும் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அவங்களும் உங்களுக்கு முன்னால் நிற்கக்கூடாது. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னாங்க. சரி நான் மேலே ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறேன், அங்கே போய் உட்காந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களோ? கூட்டிகிட்டு வந்தாங்க, தகப்பன மகனை வந்தாங்க. வந்து உட்காந்து அவர் அழுகிறார், ஐயா இந்த கொரோனா டைமில் நிலைமை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு, எனக்கு இதுலேருந்து ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். நான் அப்படி அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கேட்டுட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நானே பதங்குலைஞ்சு போய் இருக்கிறேன், இப்போ நான் என்ன சொல்ல, இவருக்கு நான் என்ன ஆலோசனை சொல்ல அப்படின்னு நான் ஜெபத்தில் கேட்குறேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ எதுவுமே சொல்லாத, உன் சாட்சியை மட்டும் நீ சொல்லு. இந்த நாட்களில் நீ கடந்து போன பாதை இருக்குல்ல, அந்த வேதனையின் பாதனையை மட்டும் நீ சொல்லு அப்படி.
உடனே நான் வந்து அவர் சொல்லி முடித்தார், கண்ணீரெல்லாம் துடைச்சிட்டு உட்கார்ந்தார். நான் பேசட்டுமா பாஸ்டர் அப்படின்னு. ஐயா நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா, எல்லாம் ஸ்தம்பிச்சு நிற்கிது அப்படின்னார். இப்போ நாங்கள் கடந்து வந்த பாதையை இந்த 25 நாள் 1 மாதம் என்னென்ன பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டோம், குடும்பத்தில் எப்படியெல்லாம் இருந்தோம், நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது இதை சொன்னவன் அவர் உட்கார்ந்தவர் எழுப்பிட்டார். உங்களுக்கே இந்த பாடம். அப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்காருன்னா, இந்த பாடுகள் துன்பங்கிறது வந்து நமக்கு தான் வரும், இவங்கள மாதிரி பாசஸுக்கெல்லாம் ஒரு துன்பமும் வராது, அவங்களாம் அப்படி நெய்யில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பண கஷ்டமும் இருக்காது, மற்ற எந்த ஒரு பொருள் கஷ்டம் இருக்காது, அப்படியே நெய்யில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கார். இப்போ நான் இதை சொன்ன உடனே அவருக்கு மனதைரியம் வந்துடுச்சு. நீங்களே இவ்வளோ பெரிய பாடுகளுக்குள்ளே போயிருக்கீங்களா? ஐயா எனக்கு கர்த்தர் தைரியம் தந்துட்டார், நான் முன்னேறிடுவேன், எனக்கு கர்த்தர் பலன் தந்துட்டார், உங்கள் சாட்சியை என்னைய பலப்படுத்திட்டுனாரு. எப்பா நான் என்ன ஆலோசனை சொல்லன்னு நான் துவங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என் சாட்சியை கொண்டே அவரை உயிர்ப்பித்து விட்டார். உடனே அவருக்கு மத்தியானம் சாப்பாடு தகப்பனுக்கு மகனை கொண்டு வந்து மேலேயே வச்சு பரிமாறி சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணி ஒரு காணிக்கையும் கொடுத்து அனுப்பிவிட்டேன். நம்ம வந்து பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவது எதற்காக அப்படின்னா, இப்போ ஏசுதாஸ் கேள்விக்கு பதில் வருது. பாடுபடுறதுக்கு தான் அதானே கேட்டீங்க? பிரச்சனை வருது பாடுபடுறதுக்கு தானான்னு கேட்டிங்கல்ல. ஒவ்வொரு பாடுகளையும் கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்கி அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றுகிறார். அதுக்கு தான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள்னு சொல்கிறார். நீங்கள் போய் பெரிய பிரசங்கம் பண்ணி உண்டாக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்த காரியத்தை சாட்சியாக நீங்கள் சொன்னாலே போதும், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், ரட்சிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறது. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வந்து ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்மை உடைப்பதற்கு இருக்கு, உடைப்பதற்கு. இரண்டாவது நம்மை உருவாக்குவதற்கு. மூன்றாவது நம்மை உபயோகப்படுத்துவதற்கு. நீங்கள் உடைக்கப்படாமல் உருவாக்கப்பட முடியாது. உடைக்கப்படாமல் உருவாக்கப்பட முடியாது. நீங்கள் உருவாக்கப்படாமல் உபயோகப்படுத்தப்பட முடியாது. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவனுக்காக உபயோகப்பட்டவர்கள் எல்லாருமே, உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் அனைவருமே முதலாவது என்ன செய்யப்பட்டவர்கள்? உடைக்கப்பட்டவர்கள். பீஸாக உடைக்கப்பட்டவர்கள். அப்படி உடைக்கப்பட்டு அதற்கு பின் தான் அவர்களை ஆண்டவர் உருவாக்கினார். இந்த சேர் பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பழசாக போன உடனே நம்ம காயிலங்கடையில் கொண்டு போய் போட்டுறோம். இந்த காயிலங்கடையில் போட்ட உடனே அவன் எடுத்து இதை என்ன பண்ணுறான்? உடைக்கிறான். ஒரு மிஷினில் போட்டு இரும்பை தனியாக உடைக்கிறான், பிளாஸ்டிக்கை தனியாக உடைக்கிறான், எல்லாத்தையும் உடைச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதை கொண்டு போய் ஒரு மிஷினில் போட்டு அதை இலக்கி அதை கூழாக்கிடுறாங்க. கூழாக்கினதுக்கு பிறகு அதை இன்னொரு மிஷினில் கொண்டு போய் போட்டு அதை மோல்டில் வச்சு என்ன செய்கிறான்? உருவாக்குறான். அப்போ அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்படாமல் நம்ம உருவாக்கப்பட முடியாது, உருவாக்கப்படாமல் நாம் உபயோகப்பட முடியாது. இந்த உடைக்கப்படும் காலங்களில் நம்ம யாருக்கிட்டேருந்து ஒரு உதவி வரும்னு நினைக்கிறோமோ அப்போ கர்த்தர் அந்த வாசலை அடைச்சிடுவார். நம்ம யாருக்கிட்ட இருந்து ஒரு உதவி வரும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டேருந்து அந்த உதவி வராது. இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நினைப்போம்ல, அவங்க யாருமே நமக்கு உதவி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதை நான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தர் அனுமதிக்காமல் 10 பைசா கூட நமக்கு ஒரு காணிக்கையாக யாராலும் கொடுக்க முடியாதுங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும். தேவ சித்தம் இருந்தால்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு காணிக்கை கூட யாரும் கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபா காணிக்கை ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும்? தேவ சித்தம் இருக்கணும். தேவன் வந்து அவங்க இருதயத்தை வந்து உணர்த்தணும். நீ இதை கொடு. அவங்களுக்கு தன்னை அறியாமலே அந்த ஒரு உணர்வு உண்டாகும். இவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், ஒரு காணிக்கை அனுப்பணும், இல்லை இவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்குள்ளே உண்டாகணும். அப்போ நமக்குள்ளே அந்த உணர்வு உண்டாகலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? நம்ம கொடுக்க முடியாது. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு தேவனுடைய சித்தமும் தேவனுடைய ஒரு அனுமதியும் நமக்கு வேண்டும். நம்ம எதிர்பார்த்துருப்போம், அவங்க யாரும் ஒன்றும் நமக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. உடனே அவங்க மேலே நமக்கு என்ன வரும்? கோபம் வந்துடும். அப்புறம் அவங்ககிட்ட நம்ம பேச மாட்டோம், அவங்ககிட்ட தொடர்பு கொள்ள மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ஏன்னா அதுதான் மனுஷ இயல்பு, மனுஷ புத்தி அப்படி தான்.
ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் இது தேவன் அனுமதிக்காமல் அவர்கள் செய்ய முடியாது. மைக் எடுத்து பேசுங்க. சரி, நானும் வந்து உங்கள் கூட வரதுக்கு முன்னாடி ரொம்ப டக்குன்னு ஒரு காரியத்தை எடுத்த உடனே அப்போ இது வந்து அவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு ஒதுங்கிடுவேன். ஆனால் இப்போ சமீபத்தில் நிறைய காரியங்களில் அவர் தான் பேசுகிறார், இப்போ நான் பேசலை. அதாவது வந்து வந்து டக்குன்னு உடனே தீர்மானம் எடுத்துருவேன். இந்த மாதிரி இவங்க கூட பேசவே கூடாது, ஒதுங்கிடணும் அப்படின்னு உடனே அவங்கள அப்படியே கட் பண்ணிடுவேன், ஓரமாக போயிடுவேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு நான் உங்கள் மூலமாக படிச்சுட்ட ஒரு பெரிய காரியம்னா, எந்த ஒரு காரியமானாலும் தேவ சித்தம் இல்லாமல் நடக்காது, தீமைக்கு பின்னால் ஒரு பெரிய நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து எனக்கு யார் என்ன சொன்னாலும் வந்து முதல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசனை பண்ணி பார்ப்பேன், எப்போ அது நல்லது தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃப்ட்டே சொல்லிடுவேன், செல்வி அதெல்லாம் ரொம்ப நல்லது, உனக்கு தெரியாது, பாரு அதில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குன்னு. உண்மையிலேயே அது பூரா நன்மைக்காக தான் இருந்திருக்கு. அதனால் இப்போ வந்து யார் என்ன சொன்னாலும் அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது கவலைப்படதே கிடையாது. தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒரு காரியத்தை நமக்கு எதிராக பேசி ஒரு நல்ல நடக்க போக மாதிரி இருக்கிற காரியத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, அது நமக்கு நன்மைக்காக வேண்டி தான் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தா இப்போ சிரித்து பேசுவேன், கை கொடுத்து பேசுவேன், தட்டி கொடுப்பேன், எப்படி இருக்கீங்கன்னு பேசுவேன். அவங்க வந்து அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ எனக்கு எதிராக சொன்னது வந்து எனக்கு அது நன்மையாக தான் முடிஞ்சிட்டு இருக்கு. அதனால் இப்போ யார் மேலேயும் கோபமோ எரிச்சலோ வருத்தமே கிடையாது. நல்லா போய் கையை தட்டி கொடுப்பேன். எப்போது மாதிரி முதல்ல ரொம்ப பாசமாக இருப்பேன். என் ஒய்ஃப் உடனே கேட்கணுமாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கேட்க வேண்டாம், அவன் நமக்கு கத்தரை அவனை வச்சு நமக்கு நன்மை செஞ்சிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். உங்கள் சபையை விட்டு தேங்க்யூ. உங்கள் சபையை விட்டு சிலர் வந்து போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய தவறுகளால் மட்டும் நீங்கள் யாரையும் விட்டுறக்கூடாது. உங்களுடைய மிஸ்டேக்ஸ், தவறுகளினால், பேச்சு, உங்களுடைய அகமான பேச்சு, அரவணைப்பில்லாத ஒரு நிலை, சில நேரங்களில் ரொம்ப இருந்தாயிரு போனா போ வந்தா வா அப்படின்னு அகம்பாவமாக பேசுவோம், அந்த பேச்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு சரியான போஷாக்கு கொடுக்கணும். வேத வசனத்தின் மூலம் எச்சரிப்பு கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், அன்பான வார்த்தைகள் கொடுக்கணும், அனுசரணையான செய்திகள் இருக்கணும், கண்டிப்பான செய்தி இருக்கணும். ஒரு செய்தி அப்படின்னா இது எல்லாம் கலந்துருக்கணும். இல்லைன்னா இன்றைக்கி கண்டிப்பாக பேசினா அடுத்த வாரம் வந்து ஒரு அரவணைப்பாக பேசணும். அப்படி எந்த நீங்கள் கண்டிப்பாக பேசினாலும் அந்த செய்தியினுடைய கடைசி சாராம்சம் வந்து எப்படி வந்து முடியணும், அரவணைப்போடு அந்த செய்தியை நீங்கள் முடித்தா தான் உங்களுக்கு அந்த ஜனங்கள் உங்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க. விரோதமாக செய்கிறத கர்த்தர் அனுமதிக்காமல் அவங்க செய்ய முடியாது. அப்போ தேவன் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தர் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்தோம். எனக்கு ஒரு விசுவாசி, முக்கியமான ஒரு விசுவாசி, ஆனால் ஊழியர் மோசம், விசுவாசி மோசம், அது மோசம், இப்படி இந்த மோசத்தை தவிர அவருக்கு வேறு எந்த வார்த்தையும் சொல்ல தெரியாது. சீனியர் மோஸ்ட் விசுவாசி, ஆனால் அவர் என்ன சொல்லுவார், மோசங்கிறது தான், இந்த மோசத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்ல தெரியும். எனக்கு அது தெரிய வந்தது. நான் ஜெபம் பண்ணேன். நான் சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த விசுவாசியை நீங்கள் அகற்றிடுங்க. ஏன்னா ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், சபை வந்து உங்களுக்குள்ளதும் இல்லை, எனக்குள்ளதும் இல்லை. இந்த சபைக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா, ரத்தத்தை சிந்தி மீட்ட தேவன் தான் சொந்தக்காரர். அவருடைய இரத்த சம்பாத்தியம், இரத்த கிரயம், சொந்த சம்பத்து. அதில் எவனாவது கை வச்சான் அப்படின்னா அவனை நடவடிக்கையை எடுக்க வேண்டியது யார்? ஒரு மனைவி மேலே அண்ணன் ஏசுனா, அம்மாவை ஏசுனா, அப்பாவை ஏசுனா, சொந்தக்காரனை ஏசுனானாலும் கூட சச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் மனைவியை ஏசுனா எவனுக்குமே, எந்த கணவனுக்குமே பொறுக்க முடியாது. ஏன் பொறுக்க முடியாது? ஒரே சரீரம். அதுபோல் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையை ஒருவன் துன்புறுத்துகிறான், ஒரு பிரச்சனை கொண்டு வரான், அது உள்ளே இருக்க விசுவாசி அல்லது மனைவியே புருஷனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க, அப்படியெல்லாம் இருந்தால் கூட அதை யாரும் அனுமதிக்க மாட்டான்? தேவனை அனுமதிக்க மாட்டார். சபையில் தன் மனவாட்டியில் கை வைக்க அவர் விடவே மாட்டார். அதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீ சபையை தேவன் இந்த உலகத்தில் பாதுகாக்கிறாருன்னா அது அவருடைய சரீரம். அதனால் சபைங்கிறது யாருடையது? கர்த்தருடையது, நமக்குள்ளது இல்லை. அப்போ சபையில் ஒரு ஆளை கொண்டு வர்றதும் அவர் தான், சபையிலேருந்து ஒரு ஆளை வெளியே கொண்டு போகிறதும் அவர் தான். ஆனால் வெளியே போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது, நம்முடைய குறைகள் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட குறைகள் இருந்தால் போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள ஒப்புரவாகி கொண்டு வந்துடணும். நம்முடைய எந்த குறையுமே இல்லாமல் அவங்க சபையை விட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்ம அவங்களுக்காக செபிக்கணும். தேவ சித்தம்னா அவங்க திரும்பி வருவாங்க, தேவ சித்தம் இல்லைன்னா கர்த்தர் கொண்டு போயிடுவார். அவங்க கர்த்தர் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால்
அவங்கள வெளியில் கொண்டு போய் ஒன்று உருவாக்குவார், இல்லை உடைப்பார், சரியாக்குவார், ஏதாவது செய்வார். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கும் கர்த்தர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். நம்ம சபையில் இல்லை நம்மளை விட்டு போயிட்டாங்கங்கிறதுக்காக நம்ம அவங்கள பகைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பகைக்க வேண்டாம் அப்படின்னா, அவங்களுக்காக ரத்தம் சிந்தின கர்த்தர் இந்த சபையில் ஒரு பாதகம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவங்கள பூ போல எடுத்து ஆண்டவர் இன்னொரு இடத்துல கொண்டு வந்து வச்சு அவங்கள முதல்ல அவங்கள உடைப்பார், இல்லை உருவாக்குவார், இல்லை ஏதாவது ஒன்று செய்வார். ஏன்னா அவங்களுக்காக ரத்தம் சிந்தினது யார்? கர்த்தர். அப்போ நாம் தேவனிடத்தில் வந்து முறையிட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்கள பகைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விசுவாசி இன்னொரு சபைக்கு போனதுனால அந்த பாஸ்டர்கிட்ட நம்ம முகத்தை தூக்கி கொண்டு நம்ம சங்கடப்பட்டு அவரை பகைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கொண்டு போகிறது வந்து அப்படி கொண்டு போகிறது மனுஷனுடைய தந்திரம், மனுஷனுடைய உபாய தந்திரம். ஆனால் அவங்கள கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனவங்க அங்கே வந்து என்ன மாறி இருக்கிறாங்க, இந்த பாஸ்டர் அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுதாருன்னு அதுக்கப்புறம் கேட்டால் தான் தெரியும். ஆமாம், 18,000 ரூபாய் தசமாக கொடுக்குற ஒரு விசுவாசி ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு போயிட்டார். அந்த சபையில் போனோன்னா ஒரு பயங்கர வரவேற்பு. ஏன்னா ஒரு மாதம் எவ்வளோ தசமகம், சொர்க்கமே இறங்கி வந்த மாதிரில அவர் அப்படியே இருந்தார். சபையில் எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல அவரே எழும்பி வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய மகள் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்ததுனால அவளுக்கு ஏகப்பட்ட சம்பளம். அதனால் இவங்க காணிக்க தசமாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு அந்த பணம் நிறைய கொடுத்துட்டாலே அவங்க எங்கே வந்துடுவாங்க? ஜூனியர் மோஸ்ட்டாக இருந்தால் கூட அவங்க எங்கே வந்துடுவாங்க? சீனியர் மோஸ்ட்டாக முன்னால் வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக பாஸ்டர் வந்து அவங்கள முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எந்த ஒரு காரியம் நம்ம சபைக்கு இதை செய்ய வேண்டியிருக்குன்னா முதல்ல நான் செய்திருந்தால் அடுத்த வாரமே செய்திருவாங்க. இப்படி எல்லாம் அந்த முன்னிலையை பிடித்த உடனே கொஞ்ச நாள் வண்டி ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? பாஸ்டரை பற்றியே வீடு வீடாக போய் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழியத்தை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 18,000 பெருசா, இவருங்க இருக்க வேண்டியது பெருசா, இவரை வெளியே அனுப்ப வேண்டியது பெருசாங்கிற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. என்ன செய்யணும்னு தெரியல. உடனே சபையில் இருக்கிற ஒரு 3-4 விசுவாசிகள் சேர்ந்தாங்க, நேராக வீட்டுக்கு போனாங்க. இனி அடுத்த வாரம் சபைக்கு வரக்கூடாது, சபைக்கு வந்தால் நான் நடவடிக்கை எடுப்போம், இனி இந்த சபைக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி போய் கட் பண்ணிட்டாங்க. உடனே அவர் பார்த்தாரு, எனக்கு போக என்ன சபையாக கிடையாது, என்னைய மாலை போட்டு வரவேற்க ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு இன்னொரு சபைக்கு போயிட்டார். அவர் வந்து ஆஹா பிரைஸ் லார்ட், கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறாரா நான் போனேன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். ஃபெலோஷிப் மீட்டிங் இப்படி நடக்க என் சர்ச்சில். அப்போ இந்த ஒரு விசுவாசி சபையிலேருந்து போனார்ல, அவர் தான் அன்றைக்கி பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு அவரும் நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் இந்த கதையை சொன்னார். இப்படி ஒரு சிக்கலாயிட்டு அது இப்போ வந்து அந்த பாஸ்டர் சபைக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வார்த்தை ஜாக்கிரதையாக சொல்லி வைங்களேன் அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிடாதுங்க பாஸ்டர், நான் பட்ட பாடு கொஞ்சம் நாளாக அவர் பட வேண்டாமா, விட்டுருங்க. என்னை விட்டு அவர் போயிட்டார், எனக்கு 18,000 வேண்டாம், அதனால் வர உபத்திரமும் எனக்கு வேண்டாம், நான் ஒதுங்கிக்கிட்டேன் அப்படி. அப்போ ஒரு ஆள் நம்ம எடுக்கலாம் ஏஸ்டஸு, பணம் வருதுங்கிறதுக்காக எடுக்கலாம். அவர்கள் நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற தங்க முள் மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்க, தங்க ஊசிங்கிறதுக்காக பாக்கெட்டில் போட முடியுமா? அது என்ன செய்யும்? குத்தும். கையில் எடுத்தால் கையில் குத்தும், இங்கே போட்டால் இங்கே இருதயத்தில் குத்தும். அது தங்க ஊசியாக இருந்தாலும் அது என்னது? அது ஊசியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது, குத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களால் ஒன்றும் பண்ண திராணியும் கிடையாது. உடனே ஒரு மாலையை போட்டு வரவேற்று உள்ள வச்சுக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குத்தப்படணும், அவர் குத்தப்பட்டது போல் நீங்களும் கொஞ்சம் குத்தப்படணும்ல. ஒரு 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 சபையிலேருந்து ஒரு குடும்பம் எங்கள் சபைக்கு வந்தாங்க. வந்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க? நான் பாஸ் நெகேமியா சர்ச்சில் இருந்து வர்றேன், அவங்க கோவப்பட்டாங்க வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னாரு. அதான் அங்கே வாரேன்னு நான் சொன்னேன். நீங்கள் அடுத்த வாரம் தயவுசெய்து இங்கே வரக்கூடாது, நீங்கள் அங்கே போங்க, நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை நான் அனுப்பி விட்டேன். நீங்கள் போய் உங்கள் ஆவிக்குரிய தகப்பட்ட ஒப்புரவாகணும், இப்படி முனைச்சிக்கிட்டு மூஞ்சை தூக்கிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டெல்லாம் இங்கே வந்து இருந்தால் இங்கே ஒன்றும் நீங்கள் இப்போ நல்லா பாடுறவங்க, இங்கே நான் உங்களுக்கு பாட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் ஜூனியர் மோஸ்ட் ஏற்கனவே பாடிக்கிட்டு இருக்காங்க, உங்களை கொண்டு வந்து முன்னால் வைக்க முடியாது, அப்போ நீங்கள் பின்னாடி தான் இருக்கணும். அதனால் அது சிக்கல், அதனால் நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொன்னேன். மறுவாரம் அவர் ஆராதனைக்கு வரும்போதே கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஆமாம், நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் அங்கே ஆமாம் பாஸ்டர், நான் அடுத்த வாரம் இந்த வாரம் போய் பாஸ்டர்கிட்ட ஒப்புரவாகிட்டு நான் போயிடுவேன்,
ஆனால் இப்படி ஒரு பாஸ்டர் சபைக்கு வந்த ஆளை நீங்கள் அங்கேயே போங்கன்னு புத்தி சொல்லி இது வரைக்கும் அனுப்புறதை நான் பார்க்கல. அதனால நான் உங்களுக்கு கேக் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஆராதனை முடிஞ்ச உடனே சொன்னார். கேட்க கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டு அவருக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இவர் போகிறாரு, ஒப்புரம் வாங்கணும், இவருடைய ஆவிக்குரிய தாப்பை அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கக்கூடாது, ஒரு ஜெபத்தை பண்ணி அவரை அனுப்பி விட்டேன். அவர் அங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கே ஓடிச்சு. அதுக்கப்புறம் பிணக்காய் போய் அப்புறம் இன்னும் ஜங்ஷனுக்கு போயிட்டார், வண்ணார்பேட்டைக்கு போயிட்டார். சரி, அது எங்கேயும் போட்டு அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த சபை விசுவாசிகளை நாம் எடுத்துக்கொள்வதிலே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. குடும்பம் அதாவது குடும்பங்கள் வித்தியாசம், ரட்சிப்பு ஒன்றானாலும் வளர்க்கப்படுகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு போதகருக்கும் கர்த்தரோடு உள்ள அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். அதன்படி தான் அந்த விசுவாசிகளை அங்கே வளர்க்க முடியும். அப்படி வளர்க்கும்போது இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும், அது தேவ சித்தம் இருந்து கர்த்தர் அவங்கள கொண்டு வந்து உங்கள் இடத்துல வைக்கிறாருன்னா அவங்க அழகாக அதை ஃபிட் ஆயிடுவாங்க. அந்த தேவ சித்தத்துக்கும் அந்த சபைக்கும் அந்த போதகருக்கும் இணக்கமாயிருவாங்க, ஃபிட் ஆயிடுவாங்க. அது தேவ சித்தம் இல்லை அப்படின்னா நம்மளை பதம் பார்த்து 2ல் 1 உண்டு இல்லைன்னா ஆக்கிட்டு தான் அவங்க போவாங்க. ஏன்னா சாத்தான் கையில் போய் விழுந்துருவாங்க. அப்போ சாத்தான் அவங்கள வச்சு நம்மளை என்ன செய்வான்? நம்ம 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 வாழ்க்கையில் அவன் சுற்ற ஆரம்பிச்சிட்டானா அவன் இந்த உளியை போடுதானா, செருக்குழியை இளப்புளி போடுதானா, அருவாளை போடுதானா நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நம்ம கூடுமான வரைக்கும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வரணும்னு நம்ம விரும்பணும். அப்படி வர்றதை வச்சு நம்ம மேய்ச்சி பரல கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம விரும்பணும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு நோக்கம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சுத்து வழி நிறைய இருக்குது, சிக்கல்கள் நிறைய இருக்குது, திடீரென்று ஏற்படக்கூடிய சவால்கள் இருக்குது, திடீரென்று ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம போகிற பாதையில் எல்லாம் தெளிவாக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. சில நிழல்கள் இருக்கும். நிழல்கள் என்பது என்னது? மறைவானவைகள். அந்த மறைவை தாண்டி நீங்கள் எப்படி போகிறது? எப்படி போய் நீங்கள் உங்களுடைய டெஸ்டினேஷனை, இடத்தை அடைவீர்கள்? அதுவும் ஒரு பெரிய சவாலுக்குரியதாகத்தான் இருக்கும். அடுத்தது, நமது வாழ்க்கையானது சந்தேகங்களாலும் அமைதி குலைவான உணர்வுகளாலும் இறுக்கப்பட்டு அல்லது பிடிக்கப்பட்டு நிலை தடுமாறிய விதத்தில் காணப்படும். நமது வாழ்க்கையானது சந்தேகங்களாலும் அமைதி குலைவான உணர்வுகளினாலும், நம்முடைய உணர்வுகளில் என்ன இருக்காதுன்னா அமைதி இருக்காது, அப்படியே அலசடி இருக்கும், ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். காலையில் ஒன்று பேசுவோம், சாயங்காலம் ஒன்று பேசுவோம். ஒரு அமைதி குலைவான உணர்வுகள். நம்ம உணர்வுகளும் நம்முடைய பேச்சும் கம்பைன் ஆகலை, ஒன்றா இணையலை அப்படின்னா நமக்கு நிம்மதி இருக்காது. நம்ம உணர்ச்சியும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய எண்ணங்களும் என்ன ஆகணும்? ஒன்று போல் இருக்கணும். அந்த உணர்வுகள் வித்தியாசமும் பேச்சு வித்தியாசமும் இருந்தால் நமக்கு சிக்கல், நம்ம சமாதானமாக இருக்க முடியாது. ஆகவே அமைதி குலைவான உணர்வுகளினாலும் இறுக்கப்பட்டு, கிரிப்ட் வித் அப்படின்னா இறுக்கப்பட்டு நிலை தடுமாறிய விதத்தில் காணப்படும். நிலை தடுமாறிய காணப்படும். இப்போ யோசேப்பு வாழ்க்கையில் அங்கேருந்து அவனை கொண்டு வர்றாங்க. அந்த மீனியான கொண்டு போத்திபார் வீட்டில் அவனை வித்துடுறாங்க. அவன் விற்ற உடனே அவன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கான், ரொம்ப ஞானமாக இருக்கான். அவனை எல்லா பொறுப்பும் கொடுத்து வேலை செய்ய வைக்கிறான். போத்திபாருடைய வீட்டில் சகல வேலைகளையும் அவன் செய்கிறான், நிர்வாகம் பண்ணுறான். அவனோடு கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இவனோடு இருக்கிறார் என்று அவன் போத்திபார் புரிந்து கொண்டான். அப்படி புரிந்து கொண்ட போது இப்போ அவனுக்கு என்ன வருது அப்படின்னா, சவால் என்ன எங்கே வருது? இப்போ தான் அவன் நினச்சான், நான் அடிமையாக இருந்தேன்ப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது, ஒரு நல்ல இடம் கிடச்சிது. நிம்மதியாக அவன் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயங்கர சோதனை. அந்த சோதனை யாரால வருது? அந்த எஜமானுடைய மனைவி, எஜமாட்டியாலே அந்த சோதனை வருது. இப்போ அமைதி குலைவான உணர்வு அவனுக்கு இருக்குமா இருக்காதா? அவன் உணர்வுகளில் அமைதி இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாங்கள் வேலைக்கு போனேன், எனக்கு என்ன நடக்குமோ? சந்தேகங்களும் அமைதி குலைவான உணர்வுகளாலும் இறுக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்னா நிலை தடுமாறுகிறான். எப்படி அங்கே வேலைக்கு போகவா வேண்டாமா, என்ன செய்ய? முதலாளி அவனை 100க்கு 100 நம்புகிறான், மனைவியோ அவனை கெடுக்கிறதுக்கு 100க்கு 100 ரெடியாக இருக்கான். ஸோ இந்த சூழலில் என்ன பண்ணுறது? அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் போல ஒரு சூழல் அவனுக்கு வருகிறது. ஒரு நாள் அவன் நினைச்சதை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை கெடுக்கிறதுக்கு அவள் கை போடுறான்.
அவன் சால்வையை விட்டுட்டு ஓடுறான். அப்புறம் வந்து தன் புருஷன்கிட்ட சொல்லி திரும்பி அவனை கொண்டு போய் எங்கே போட்டுருந்தாங்க? ஆமாம், இந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் அங்கே போட்டுடுறாங்க. இப்போ அவன் எந்த குற்றமும் செய்யாததற்காக தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். மனுஷனுடைய பார்வையிலே அவன் குற்றவாளி. ஏன்னு கேட்டால் அவன் சால்வை யார் கையில் இருந்துச்சு? ஏன் ஆண்டவர் அந்த சால்வையா எஜமாட்டி கையில் விட்டார்? இவனை மட்டும் தப்பு பண்ணார். அப்போ தான் எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவன் ஜெயிலுக்கு போவான். ஜெயிலுக்கு போனால்தான் அவன் வந்து சிறுமைக்குள் போக முடியும். அதாவது புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எடுத்து, ஏன் குப்பையிலையும் புழுதியிலிருந்து உயர்த்தப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மேன்மையான இடத்துலேருந்து இருந்தாலும் அவங்கள குப்பைக்குள்ளே வந்து தான் மேலே உயர்த்துவார். இப்போ ரத்தன் டாட்டா நிறுவனர் இறந்தார். கிட்டத்தட்ட 186 நிறுவனங்களுக்கு அவர் ஓனர். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான வாழ்க்கை. உலகத்திலே பெரிய பணக்காரன், ஆனால் அந்த பணக்கார லிஸ்ட்டில் அவர் வரல. ஏன் தெரியுமா? அவருடைய லாபம் முழுவதையுமே ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். விலங்குகளுக்கும் எல்லாருக்கும் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவர் வந்து ஐஸ்வர்யத்தை சேர்க்க முடியல. ஆனால் பெரும் பணக்காரர், அம்பானியை விட எத்தனையோ மடங்கு பெரிய பணக்காரர் யார்? இப்போ அவர் சாகிறதுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு பெரிய நன்மை என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் பெரிய ஒரு நன்மை செஞ்சார். அது என்ன நன்மை? பிஎஸ்என்எலுக்கு 25,000 கோடி கொடுத்து அந்த பிஎஸ்என்எல் அவர் உயிர்ப்பிச்சு விட்டுட்டு போயிட்டார். 1.25 கோடி பேர் ஜியோவிலேருந்து எங்கே வந்திருக்காங்க? பிஎஸ்என்எலுக்கு வந்திருக்காங்க. இப்போ பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுத்து 5G இப்போ சில இடங்களில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி டாப்பாக வந்துடும். இனி டவரே இல்லாத அளவுக்கு டைரெக்டாகவே வந்து என்ன செய்யுது, அந்த நெட்வொர்க்கு நமக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு டவர் ப்ராப்ளம் இனி வராது. அப்படி ஒரு இதை வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவர் மறைந்து விட்டார். இப்போ அவர் மறைந்த பிறகு அவரை பற்றி ஏன் நாம் பேசுகிறோம்? அவர் மற்றவர்களுக்கு செய்த தனக்குத்தானே செய்த நன்மையை வைத்து யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் உங்களையே பார்த்து உங்களுக்கே உதவி செய்து உங்களையே டெவலப் பண்ணி நீங்களே பெரிய காரியங்கள்லாம் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருமே உங்களை வந்து புகழ மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பிறருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்னாகும்? பேசப்படும், பேசுபொருளாக மாறும். உங்கள் மரணத்துக்கு பின்பு இவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த காரியத்தினால எனக்கு இப்படி ஒரு நன்மை கிடைத்தது, மறக்க மாட்டாங்க. ஒரு சின்ன காரியம் நீங்கள் செய்தாலும் அதை மறக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவருடைய கம்பெனியில் ஒரு கப்பு செய்கிறாங்க. அப்போ கப்பு செய்யும்போது 5 கப்புக்கு ஒரு கப்பு வேஸ்ட் ஆகுது. அதை கொண்டு வந்து கணக்கு காட்டி முடிக்கிறாங்க. அங்கே டீ கொடுக்குற சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சிறுவன் வருகிறான். அவன் வந்த உடனே அவன் வந்து அந்த முதலாளிகிட்ட சொல்கிறான், மிஷின்லலாம் ஒன்றும் கோளாறு இல்லை, 5 இதுக்கு ஒரு கப்பு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த சூப்பர்வைசர் வந்து கணக்கு கொடுக்குறாரு. அப்போ இவன் சொல்கிறான், அப்படி இல்லை, இந்த மிஷினில் ஒரு கோளாறு இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ எப்படி தம்பி நீ சொல்கிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அதில் நின்று, இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபேன் வந்து 5 கப்பு ஒழுங்காக போயிடுது. 6வது கப்பு வரும்போது அந்த ஃபேன் அந்த மிஷின் மேலே அடிக்க உடனே ஒரு கப்பு என்ன செய்யுது, ஓடி போய் அங்கே விழுந்துருது. இதுதானே ஒழிய இந்த ஃபேனை நீங்கள் அகற்றினீங்கன்னா ஒரு கப்பும் வேஸ்ட் ஆகாது, மிஷின் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சரியமாக பார்த்து அவனை அங்கேயே வேலைக்கு எடுத்து அவன் இப்போ ஒரு பெரிய சிஓவாக இருக்கான். ஒரு சின்ன நுட்பமான காரியம். ஊழியக்காரனோட வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன காரியத்தையும் கூட நுட்பமாக நீங்கள் செய்யப்படாங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு வேறு என்னத்தையெல்லாமோ ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மிக எளிமையான ஞானமுள்ள கத்திரிடத்தில் ஞானத்தில் குறை உள்ளவன் லிக்கனாம சத்துரபியாக்கவா ஷரார பௌதியான் தாரார பௌதி கமாத்தியான் அக்கலா அந்த ரக்கஷபுரப தியானா கபரதியானம்மா. ஞானத்தில் குறை உள்ளவன் ஜோதிகளின் பிதாவினிடத்திலே கேட்க கடவன். பரத்தில் இருக்கிற பிதா அந்த ஞானத்தை கத்து நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞானத்தை கத்து நமக்கு தரும்போது தான் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் சொன்னல, உங்களுடைய உடலை மெயின்டைன் பண்ணுறதோ, உணவை சாப்பிடுவதோ, எதை தவிர்க்க வேண்டும், யாருடன் சேர வேண்டும், யாருடன் சேரக்கூடாது, மரத்தை எதனால் அணியலாம், கனியினால் அறியலாம், இவர் பேசுகிற பேச்சு சரியில்லை, இவருடைய பார்வை சரியில்லை, இவர் செயல் சரியில்லை, இவங்களோட சேர்ந்தால் நம்மளும் வம்பா போயிடுவோம், வேண்டாம் என்று சொல்லி உங்களை ஒதுக்கி கொண்டு ஞானமாய் நடப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார்.
அல்லேலூயா. அப்போ தான் நம்ம சேதாரம் அடையாமல் கர்த்தருக்குள்ளே நாம் பாதுகாக்கப்படுவோம். சத்துரு நம்மை தொட முடியாது, சத்துரு நம்மை நெருங்க முடியாது. காரணம், ஆவியின் நிறைவில் கனக்க தூபிலை கராக்க பாஷமா. அப்படி எல்லாம் ஆவியில் நிரம்பி செபிங்க பார்ப்போம். ஆவியானவர் நம் நடுவில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்பட இருக்கிறார். ரபா கனாமா சாது ரபி ஆந்தார ரபௌஷ் லபிரா கனமல ரகுதர தியாந்தர ரபௌஷால ரபியா ரபக் தமாரல மக்கனந்தர ரபௌஷால ரபியாரா காலாதியாரா அந்தர ரபௌஷபரபல ரபௌதியாரமா திகரபல ரபௌதி கனமஷக்ரமான ரபௌடியாரபா தகரமால ரிக்கன கந்தல ரபௌக்கந்தர ரபௌசியாரமா விபாரல கந்தர ரபௌஷபரபியாரபா. நல்ல ஒரு நிறைவுக்குள்ள வாங்க. ஆவியானவர் நம் நடுவில் இறங்கி வருகிறார். பரபரமல ரபௌட பிலானே கமலந்தர ரபௌடியா பரபல பலமல ரதுல பிலாரதியம் தர ரபௌட ரபியா ரப கமசந்தர ரபௌடி மாகரமன ரபௌட ரபிலரி கமல ருதரதியம் தர ரபௌட ரபிலரி கமல ருகமன கமதரதியம் தர ரபௌட ரபியா ரப கம அம்பரபல ரபௌ ஷபரபல பல ரபியா ரபல ரபியா கம இந்தர லமரா தியானா கரா தரா துரா தியா ரியா நக லப ரதா நக ரதா ரப லக ரப அந்தர் ரப சப லப லப ரப. ஆவியில நேரமுங்க, ஆவியில நேரமுங்க, அந்நிய பாஷை பேசி ஆவியில நேரமுங்க. ரம்ப பா ரம்ப பா துரமால ரகம ஷாபரபல ரபியா ரப தகனமல ரிகமன ருதரதி அந்த கமர ஷந்த இக்கரபல ரப ஷபரபல ரபியா ரக்கமரபல ரபியா. இத்தகைய சூழல்ல கொந்தளிப்புகள் நடுவில் நமக்கு ஒரு நிலையான நங்கூரம் இருக்கிறது. அவர்தான் நம்மை ரட்சித்த நம்முடைய ஆண்டவர். அமைதி குலைவான உணர்வுகள், அது மாத்திரமல்ல, நமக்கு சந்தேகங்கள், இன்னும் இறுக கட்டப்பட்ட சூழல்கள், தடுமாறும் நிலைகள் என்ன இருந்தாலும் நம்மளை தடுமாறாமல் வைக்கிற ஒரு நங்கூரம் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நங்கூரம், ஒரு கப்பலில் நங்கூரம் மிக முக்கியம். அதுபோல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நங்கூரமாக இருப்பவர், நம்மை ரட்சித்த, நமக்காக ஜீவனை கொடுத்த நம் ஆண்டவராகிய கர்த்தர். அந்த நங்கூரத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது, நமது ஆத்துமாவை நிலைப்படுத்துகிற நிலை பெயராத உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நமது ஆத்துமாவை நிலைப்படுத்துகிற நிலை பெயராத உறுதியான நம்பிக்கை. நமது ஆத்துமாவை நிலைப்படுத்துகிற நிலை பெயராத உறுதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நிலை பெயராது. இது அதாவது உறுதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தரை நம்புகிறதுனால நீங்கள் எப்படி இருக்கலாம்? சந்தோஷம். நம்முடைய சந்தோஷம் குறைவுபடாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே, அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தாது. பவுல் அதை ஆணித்தரமாக சொல்லுகிறார். நான் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை ஒரு நாளும் என்னை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அது வெட்கப்படாமல், அதாவது நம்ம நினைச்ச காரியம் நடக்கலைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தேவன் நினைத்த காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்குதாங்கிறத மட்டும் நீங்கள் கவனிங்க. அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறதா? அதற்கு நீங்கள் இணங்கி போகிறீர்களா? ஒத்துழைக்கிறீர்களா? தடுமாற்றம் இல்லாத திட நம்பிக்கை கொண்ட தேவனால், தடுமாற்றம் இல்லாத திட நம்பிக்கை கொண்ட தேவனால், அதாவது தடுமாற்றம் இல்லாத திட நம்பிக்கை கொண்ட தேவன், அது கமா போட்டுக்கிடுங்க, கொண்ட தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக திட்டத்தை, தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக திட்டத்தை தேவன் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். அதான் நம்முடைய நம்பிக்கை. தடுமாற்றம் இல்லாத திட நம்பிக்கை கொண்ட தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு தெய்வீக திட்டத்தை தேவன் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்.
இதுதான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்குறது. இப்போது என்னுடைய வாழ்க்கை என் கையில் இல்லை, என்னுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்குது? தேவன் கையில் இருக்குது. என் வாழ்க்கையினுடைய ப்ளூ பிரிண்ட் யார் கையில் இருக்குன்னா ஆண்டவர். எனக்குள்ளதில் நம்ம எல்லாருக்குரிய வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட் யார் கையில் இருக்குது? தேவன் கையில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை, தெய்வீக திட்டத்தை அவர் உருவாக்கி வச்சுருக்காரு. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி, உலகம் தோன்றுவதற்கு முன்பே நமக்கு அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். அடுத்த பாயிண்ட்டு, சில வேளைகளில் நமக்கு புலனாகாததும் மற்றும் பாதுகாப்பில்லாதது போலவும் காணப்படும்போது இவைகள் உண்மையாகும். இவைகள் தேவனுடைய தெய்வீக திட்டம் என்கிற அந்த ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது என்று அது உண்மையாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற திட்டங்கள் மறைமுகமாக சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் நமக்காக செயலாற்றக்கூடிய அவருடைய செயல் திட்டம். அதுதான் நமக்காக செயல்படுத்தப்படக்கூடிய செயல் திட்டம். இந்த செயல் திட்டங்கிறதுனா ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து என்ன போடுவாங்க? ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. அதான் செயல். அதை பார்த்து தான் அவர் கட்ட போகிறாரு. அதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட் தான் செயல் திட்டம். எப்படி? ஃபுல்லாக சொல்ல மாட்டார்ல. ஃபுல்லாக சொன்னார்னா அவர் தேவனாக இருக்க முடியாது. இல்லை, நமக்கு வந்து இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய காரியங்கள் வெளிப்படும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து முன்கூட்டி ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கர்த்தர் உணர்த்திடுவார், அல்லது வெளிப்படுத்திடுவார், இல்லை யார் மூலமாவது நம்மகிட்ட பேசிடுவார். அப்புறம் அதுக்கடுத்து திரும்பி அவரை நம்ம சார்ந்திருக்கும்போது தான் அடுத்த கட்டத்தை. இப்போ ஒரு வீடை கட்டுறோம் அப்படின்னா, வீடை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு ஒன்று தந்துடுவாங்க. அது என்னது, எலிவேஷன் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த எலிவேஷன் ஒன்று இருக்கும், ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்கும். இப்போ இதை செயல்படுத்துறது என்ஜினியர்கிட்ட போய் நீங்கள் ஒரு 2 நாளையில் எல்லாத்தையும் எனக்கு கட்டி தந்துருங்கன்னா முடியாதுல்ல. அது கட்டுறதுக்கு என்ன ஆகும்? டைம் ஆகும். அப்போது உங்களுக்கு இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த காரியங்களுக்கே உங்களை பக்குவப்படுத்தி கர்த்தர் செயலாற்றுறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. நீங்கள் அதுக்கு ஃபிட் ஆகணும்ல. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நீங்கள் ஃபிட் ஆகி அவர் உங்களை செயல்படுத்தி இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு அடுத்து ஒன்று நான் இப்படி தான் நடத்த போகிறேன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன். இப்போ நம்மளை நடத்தின காரியத்திலேயே நீங்கள் அடிக்கப்பட்டிருப்பீங்க, உடைக்கப்பட்டிருப்பீங்க, நொறுக்கப்பட்டிருப்பீங்க, உருவாக்கப்பட்டிருப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை ரெடி பண்ணிடுவார். நீங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையை 3 பகுதியாக நீங்கள் பிரிங்க. முதல்ல வந்து அவன் வந்து எகிப்தின் கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறான். பார்வோனுடைய அரண்மனையில் குழந்தையாக வளர்கிறான். அலெக்சாண்டரியா யூனிவர்சிட்டியில் போய் பல்கலைக்கழகத்தில் அவன் படிக்கிறான். எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்று அவன் தேர்கிறான். அவனுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. இதெல்லாம் கற்று தேர்ந்து பெரிய PhD எல்லாம் வாங்கின பிறகு திடீர்னு ஒருத்தனை கோவப்பட்டு கொலை பண்ணிவிடுதான். இப்போ ஆண்டவர் பார்க்காரு, நீ PhD வாங்கினாலும் இன்னும் பட்டயத்தை எடுத்து வெட்டதில் தான் இருக்கிய ஒழிய அதை பைசல் பண்ணி அதை தீர்த்து விடணுங்கிற புத்தி இல்லையே. அப்போ பட்டம் வந்துட்டு அந்த இருதயம் பக்குவப்படலை. தேவன் பட்டத்தை விட எதை பார்க்கிறார்? பக்குவமான இருதயத்தை பார்க்கிறார். பட்டம் அல்ல, பக்குவப்பட்ட இருதயம். அதுதான் தேவனுக்கு தேவை. அந்த பக்குவப்பட்ட இருதயம் அவனுக்கு இல்லாததுனால அவனால் he was not able to continue in Egypt. எகிப்தில் அவன் தொடர்ந்து இருக்க முடியவில்லை.
அவன் எங்கே போக வேண்டியதாயிற்று? ஆடு ஆடு மேய்க்கிறதுல கொண்டு போய் ஆண்டவர் போட்டார். இப்போ அவன் பிஹெச்டி வாங்குறான். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது ஒரு எக்கனாமிக்ஸ் நிறுவன பெரிய ஒரு ஒரு நல்ல வல்லுநராக கூட இருக்கலாம், தத்துவ ஞானியாக இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆத்துமாக்களை மேய்க்கிற இந்த வேலைக்கு வான்னு கூப்பிடுதாரே. இங்கே வந்து ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சமீபத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார். அவர் கேரளாவை சார்ந்தவர். அமெரிக்காவிலேயே பல வருடங்களாக 80களில் இருந்து அமெரிக்காவிலே இருந்து வளர்ந்து அவர் ஊழியம் செய்தவர், பிஸ்னஸ் பண்ணி கொண்டு வந்தவர், பெரிய பிஸ்னஸ்மேன். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்மேனை கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு என் ஊழியத்துக்கு வான்னு கர்த்தர் கூப்பிட்டார். இப்போ இவர் ஊழியத்துக்கு வர விரும்பாததுனால இவர் ஆண்டவர்கிட்ட ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு. 1 மாதத்து வருமானம் எனக்கு ஒரே நாளில் வந்தால் நான் வருகிறேன். 1 மாதம் எவ்வளோ டேன் ஓவரோ அது எத்தனை நாளில் நடக்கணும்? ஒரே நாளையில் எனக்கு வரணும். அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. 1 வாரத்துக்குள்ளேயே ஒரே நாளையில் 1 மாதத்துக்குள்ளே டேன் ஓவர் வந்துருச்சு. அப்போ இவருக்கு புரிஞ்சு போச்சு, ஆண்டவர் விட மாட்டேங்காரு. ஏன்னா இவருடைய நிறுவனத்தில் இவருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 6-7 அமெரிக்கர்கள் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நீ எங்கே வா, நீ ஊழியத்துக்கு வாங்க. அப்போ ஊழியக்காரனுக்கு இணையாக அல்லது ஊழியத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த ஒரு படிப்போ எந்த ஒரு வேலையோ கிடையாதுங்கிறது அதில் நமக்கு நிறுவனமாகதா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை உங்களை என்னையும் நம்பி தந்திருக்கும் போது நாம் எப்படி இந்த உலகத்தில் வந்து நடந்து கொள்ள வேண்டும், ட்ரெஸ் பண்ண வேண்டும், கத்திருக்கிற மகிமையை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், பல கோடிகளில் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருந்தவரை தூக்கி நீ தூர போட்டுட்டு இந்த பைபிள் எடுத்து போய் நாடு நாடாக போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படின்னா அவருக்கு அது பெரிய ஒரு பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ தூக்கி தூர போடுறாத, நான் உனக்கு என்ன செய்கிறேன், இந்த ஊழியத்தை கொடுக்குறேன். நீ போய் ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் நாடு நாடாக போய் என்ன செய்ய, பிரசங்கம் பண்ணு. அப்போ பெரிய பிஸ்னஸை டேர்ன் ஓவர் பண்ணி பெரிய சிஇஓ, மேனேஜரு, டைரக்டர் அப்படி இருக்கிறத விட எது பெருசு? ஊழியம் பெருசு. ஆனால் நமக்கு அந்த நினைப்பு வர மாட்டேங்க. எத்தனை பேர் நீங்கள் ஊழியத்தை பெருசாக நினைக்கிறீங்க, கனத்துக்குரியதாக நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். இந்த ஊழியம் எப்படிப்பட்டது? நீங்கள் போய் நிற்கிற இடத்துல கர்த்தர் அங்கே இருக்கிறாருங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார், அந்த அதிகாரம் அங்கே முடியுது. அப்படி அப்போ யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார் என்றால் நம்ம கூடயும் கர்த்தர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி பேசணும்? ஞானமாக பேசணும், தெளிந்த புத்தியோடு பேசணும், அனாவசியமாக பேசக்கூடாது, வீண் வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது, விபரீதமான சண்டைகளுக்கு நம்ம ஆளாகக்கூடாது, கோபத்துக்கு இலக்காகக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கூட யார் இருக்கா? கர்த்தர். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த காரியங்கள்லாம் செய்யாமல் கோபப்பட்டுக்கிட்டு, எரிச்சப்பட்டுக்கிட்டு, தவறு செஞ்சுக்கிட்டு, தாறுமாறாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் முதல்ல உங்களை விட்டு போகிறது யார்? கர்த்தர் தான் உங்களை விட்டு வெளியே போவார். தேவன் உங்களை விட்டு வெளியே போயிடுவார். அப்போ தேவன் உங்களை விட்டு வெளியே போய்விட்டார் என்றால் யூ ஆர் அன் எம்டி பர்சன். நீங்கள் வெறுமையானவர்கள். நமக்கு இருக்கிற ஊழியக்காரனுக்கு இருக்கிற மேன்மை என்ன தெரியுமா? முதல்ல ரட்சிப்பு, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் அபிஷேகம், அதுக்கப்புறம் வேறுபாடு, அதுக்கப்புறம் அழைப்பு. இதெல்லாம் இந்த அழைப்பில் கொண்டு வந்து வச்சு முதல்ல ரட்சிப்புக்கு அழைக்கிறாரு, அப்புறம் ஊழியம் செய்ய அழைக்கிறாரு. அப்போ 2 விதமான அழைப்பை உடையவன் தான் யார்? ஊழியக்காரன். அதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் மகுடமாக இருப்பது கிருபை. இந்த கிருபை இருக்கிறதுனால இதெல்லாம் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால தான் ஞானஸ்நானம் எடுத்தோம், கிருபையினால தான் அபிஷேகம் பெற்றோம், கிருபையினால தான் வேறு பிரிக்கப்பட்டோம், கிருபையினால தான் அழைக்கப்பட்டோம். இன்றைக்கு நிலை நிற்பதும் கிருபையினால் நிலை நிற்கும். நம்ம மெரிட்டை வச்சு, நம்முடைய சம்பாத்தியத்தை வச்சோ, நம்முடைய பணத்தை வச்சோ, நம்முடைய பலனை வச்சோ, நமக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சோ கர்த்தர் நம்மை ரட்சிக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. நம்மை கர்த்தர் ரட்சித்ததும் அழைத்ததும் எனக்கு ஊழியத்தில் நிலைநிறுத்துகிறது எது அப்படின்னா அவருடைய கிருபை.
அப்போ நம்மளை நம்மளே பீத்தி கொள்ளாமல், நம்மளை நாமே ரொம்ப பெருசாக நினைக்காம, நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக, ஆண்டவரே இது உங்கள் கிருபை, இந்த கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தாட்டணும். அப்போ தான் எதில் நிற்க முடியும்? கிருபையில் நிற்க முடியும். அதாவது தேவனுடைய அந்த செயல் திட்டம் வெளிப்படையாகவோ நேரடியாகவோ தெரிவிக்கப்படாமல் இருந்தாலும் ஏற்ற காலங்களில் அவைகள் நிறைவேறும். இப்போ மோசே பிறக்கும்போது இவன் அரண்மனையில் தான் வாழ்வான் அல்லது அரண்மனையில் தான் இவன் வளர்க்கப்படுவான்னு அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரியுமா? தெரியாது. 3 மாதத்துக்கு மேலே அந்த குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியலை. அதை ஒரு நாணற்பெட்டியில் வச்சு அதை கொண்டு போய் மீரியாம எங்கே விட்டுட்டா? அவள் எங்கே கொண்டு போய் விட்டா? அந்த நாணல் பெட்டி அப்படியே கரையோரமாக யார் கண்ணில் படும்படிக்கு அது வருகிறது? அந்த பார்வோனுடைய குமாரத்தி. இப்போ பார்வோனுடைய குமாரத்திக்கு ஏன் ஆண்டவர் இது வரைக்கும் பிள்ளை கொடுக்கல? இந்த மோசையை எடுத்து வளர்க்கணுங்கிறதுக்காக அங்கே என்ன செய்யலை? குழந்தைய கொடுக்கல. அப்போ எல்லாமே கர்த்தர் திட்டமிட்டு நடத்துகிறாரா இல்லையா? இப்போ மோசே என்னைய கொண்டு தண்ணியில் போட்டாங்க, கொய்யோ முறையான அழுதா எப்படி? எல்லாரும் தண்ணியில் தான் போட்டாங்க, ஆனால் எல்லாரும் அழிந்தார், எல்லா பிள்ளைகளும் அழிந்தது. ஆனால் தண்ணீரில் போடப்பட்ட மோசையோ அழியவில்லை. ஏன்னா அவன் மேலே என்ன இருந்தது? ஒரு திட்டம் இருந்தது, ஒரு அழைப்பு இருந்தது, ஒரு கிருபை இருந்தது. இப்போ இதே பிள்ளை எங்கே போய் வளருது? அரண்மனையில் வளருது. அந்த 40 வயது ஆன போது அதுக்கு பிறகு அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தான் ஆண்டவர் எப்படி அரேஞ்ச் பண்ணார் அப்படின்னா, மோசையினுடைய ரத்தத்தில் எகிப்தினுடைய ரத்தம் வராமல் அந்த மோசையினுடைய ரத்தத்தில் யார் பால் ஊட்டி அவளை வளர்த்தது? அவனுடைய தாய். எகிப்திய ரத்தம் அல்ல. எந்த ரத்தம்? இஸ்ரவேலுடைய ரத்தம், எபிரேய ரத்தம். அந்த எபிரேய ரத்தம் இருந்ததுனால தான் அந்த டைம் வந்த உடனே கரெக்டாக தேவனுடைய சித்தத்துக்கு அவன் ஃபிட் ஆகிட்டான். இப்போ எகிப்தை விட்டு அவனை வழியை கொண்டு அவனை உருவாக்கணும். இப்போ இவன் டக்கு அதுக்கு தான் நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை கூட, இந்த பலவீனங்களை நிமித்தம் சில பாடுகளுக்கும் சில கஷ்டங்களுக்காக நம்ம ஒப்பு கொடுப்பார். ஏன் அப்படின்னா அந்த பலவீனத்தை நிமித்தம் நம்ம அடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நம்ம செம்மைப்படுத்தப்படுவோம். நம்ம செம்மை ஆகிட்டோன்னு தெரிஞ்சால் திரும்ப கர்த்தர் அதே இடத்துல கொண்டு உங்களை மறுபடியும் உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ மோசேயினுடைய வாழ்க்கை திட்டமும் ஊழிய திட்டமும் 80 ஆண்டுகள் மறைவாகத்தான் இருந்தது, அது வெளிப்படுத்தப்படவில்லை. என்ன ஊழியம் செய்ய போகிறாங்கிறது 80 வருஷத்துக்கு பிறகு இவன் பார்வோனுக்கு முன்னால் போய், இல்லை 40 வருஷத்துக்கு பிறகு இங்கே போகிறான், அதுக்கு பிறகு 80 வருஷத்துக்கு பிறகு எங்கே போய் நிற்கிறான்னா அதே பார்வோனுடைய அரண்மனையில் போய் நிற்கிறான். இப்போ அவன் மகனாக இல்லை, இப்போ அவன் ஊழியக்காரனாக நிற்கிறான். இப்போ தன் தாய் தகப்பனுக்காக ஏண்டு பேசுகிறவனாக அல்ல, சர்வலோகத்தின் ஆண்டவருக்காக அங்கே நின்று இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஆமென். அப்போ தேவனுடைய திட்டங்கள் எடுத்த உடனே எல்லாம் நமக்கு வெளிப்படாது. அது என்ன செய்யப்பட்டிருக்கும்? மறைக்கப்பட்டு தான் இருக்கும். தாவீதுனுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு தான் எரேமியா 29:11 ஆண்டவர் சொன்னார் பாருங்க. எரேமியா 29:11, நாம் அறியாததை தேவன் அறிவார். நாம் அறியாததை அப்போது நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன நினச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை பற்றி நல்ல நினைவுகள் தான். அவர் சொல்கிறாரு, அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இனிய கர்த்தர் நினைக்கிறாரா? இனி ஆண்டவர் அறிவாரா? நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. செப்டம்பர் மாதத்தில் இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்காவில் நான் சொன்னல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஊழியம் செய்கிறாருன்னு அவர் உள்ளத்தில் கர்த்தர் பேசியிருக்காரு. இந்த பேட்டையில் இருக்கிற இந்த சபையை நீ போய் பாரு, ஜப்பானில் இருக்கிற அந்த சபையை நீ போய் பாரு அப்படின்னு அவர் தேவனால் அனுப்பப்பட்டு எங்கள் வீட்டில் 5 நாள் இருந்து என் கூட ஒரு 3 ஊழியர் மீட்டிங்க்கு, ஒரு உபவாச கூட்டம், ஆராதனை எல்லாத்துலேயும் இருந்து எங்கள் வீட்டில் தங்கி இருக்கும்போது நிறைய காரியங்களை கர்த்தர் இந்த ஊழியங்களை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, முன்ன பின்ன பார்க்காத எங்கேயோ ஒரு நாடு விட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷங்கிட்ட என்னைய ஆண்டவர் ஞாபகப்படுத்தியிருக்காரு அப்படின்னா நான் அவருடைய நினைவில் இருக்கிறேன் என்பதை விட நமக்கு பெரிய சிலாக்கியம் என்ன வேணும்? நான் தான் சபையில் சொன்னேன், தேவனால் நினைவு கூறப்படுகிற, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சபையிலே கர்த்தர் உங்களை அங்கங்களாக கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ தேவன் நினைத்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் பேசுகிற ஒரு கூட்டத்தில் இன்றைக்கி உங்களை கண்டு வந்து கர்த்தர் உட்கார வச்சுருக்காரு. அப்போ இதன் மூலம் நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்றாக இணைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நாம் அறியாததை தேவன் அறிவார், நாம் அறியாததை தேவன் அறிவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார், அதை நிச்சயப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அதாவது நமது திட்டங்களையும் இயக்கங்களையும் கரை சேர்க்க நாம் நினைத்தாலும் தேவனுடைய திட்டம் சில வேளைகளிலே எதிர்பாராத திருப்பங்களையும் திட்டமிடப்படாத ஒரு காரியம் நிகழ்வது போல நமக்கு தோன்றிவிடுகிறது. அப்படி அல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்துருது. நம்ம ஒரு பிரயாசப்பட்டு அதை போய் கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சித்து எல்லாம் செய்யும்போது கர்த்தர் எல்லாத்தையும் அப்படி தலைகளை மாற்றி விட்டுறாரு, அதெல்லாம் வாரி விட்டுறாரு. அது தலைகளை மாறி விட்டாலும் அல்லது ஆண்டவரால் அது வாரி விடப்பட்டாலும் நம்மளை நடத்துகிற விஷயம் செம்மையானதும் நல்லதுமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஆமென். சோத்ரம். சரி, இதோடு நான் இன்றைக்கு உங்களுக்கு இதை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் அல்லது ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இப்போ கேள்வி கேட்கலாம். தேவ செய்தியின் மூலமாக நம்ம நெருக்கடியின் மத்தியில் இருந்தாலும் உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தாலும் தேவ திட்டத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை இன்று நான் கற்றுக்கொண்டோம். அதுபோல தேவ திட்டம் எல்லாருக்கும் முழுசாக தெரியப்படாது. கர்த்தர் எந்த நேரத்தில் அதை தெரியப்படுத்தணுமோ அந்த நேரத்தில் தான் தெரியப்படுத்துவார் என்பதை அழகாக ஐயா மூலமாக தேவ ஆவியானவர் பேசினார். அதுபோல எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. யோசேப்பை போல நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்மை நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஐயா சொல்லிய இந்த தேவ செய்தியில நான் அறிந்து கொண்டேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமடையட்டும். ஆமென். தேங்க்யூ. இன்னும் வேற யாராவது? தம்பி ஒரு நல்ல கேள்வி கேட்டார் ஐயாட்ட இடையிலேயே. முன்னாடி ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? மோசைக்கு சொல்லியிருந்தாருன்னா 40 வருஷம் மீதியான தேசத்தை நீ கஷ்டப்படணும்னு சொல்லியிருந்தா அவன் போயிருப்பானா? அவன் எங்கேயாச்சும் யோனா மாதிரி கிளம்பி போயிருப்பான். அது மாதிரி தான் யோசேப்பு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, முதலையே சொல்லியிருந்தாருன்னா அவன் போயிருப்பானா? சொல்லுங்க. எஸ்கேப் ஆயிருப்பான். அடிமையாக விற்கப்பட்ட அடிமை வியாபாரத்தில் விற்கப்படும் அவன் எப்படியாவது எஸ்கேப் ஆயிருப்பான். அதுக்கு தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ தான் சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி நடத்துகிறார். ஓகே, வேற யாராவது சாட்சி சொல்றவங்க இருந்தால் சாட்சி சொல்லலாம். ஓகே, ஃபீட்பேக் எழுதிருங்க.